அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இப்போது இந்த பேனல் டிஸ்கஷனில் வந்து நம்ம தெரிந்து கொண்ட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபவாசம். இந்த உபவாசத்தை குறித்து தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம பேனல் டிஸ்கஷனில் அதை குறித்ததான காரியங்களை பேசுவதற்கு நம்முடைய சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து உபவாசத்தை குறித்து நம்ம வந்து சில காரியங்கள் இது வந்து பார்க்கும்போது ஒரு புக்ஸு ஒரு சகோதரர் எழுதின ஒரு விஷயங்கள், அதில் வந்து ரீஃபரன்ஸ் காரியங்கள்லாம் என்னது அடங்கின ஒரு விஷயம். இதை குறித்து தானே இந்த காரியத்திலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு பேனல் டிஸ்கஷனில் என்ன பண்ண நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த உபவாசத்தை குறித்து பலதரப்பட்ட கருத்துகள் நம்ம மத்தியில் என்னது காணப்படுது. இந்த உபவாசம் வந்து பார்க்கும்போது இருக்கிறது சரியா தப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்காம, இந்த உபவாசத்தை எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறாங்க, இதை எப்படி தவறாக என்ன பண்ணுறாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க என்பதை குறித்து தானே சில விஷயங்களை குறித்து இந்த ஒரு பேனல் டிஸ்கஷனில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ நம்ம பேனல் டிஸ்கஷனுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். சரி, இப்போ முதல் கொஸ்டின் யாருக்கு அப்படின்னா நம்முடைய செல்வம் பிரதர், செல்வம் பிரதருக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த உபவாசத்தை குறித்து, இந்த உபவாசம் தேவனால் கட்டளையிடப்பட்டதா, இல்லைனா இந்த உபவாசத்தை வந்து எவ்வாறு தவறாக இன்றைக்கி புரிந்து கொண்டிருக்கிறாங்க என்பதை குறித்து சகோதரர் செல்வம் அவர்கள் நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார். தேங்க்யூ பிரதர். நம்ம இந்த உபவாசம் சகோதரர் கேள்வி கேட்டுக்கிறாங்க, தேவனால் கட்டளையிடப்பட்டதா கேள்வி கேட்டுக்கிறாங்க இல்லைங்களா. நம்ம ஒரு வசனத்தை பார்த்துட்டு கூட இதில் நம்ம போகலாம் பிரதர். மத்தேயு 6:16 இல்லைங்களா, நீங்கள் உபவாசிக்கும் போது முகம் வாடலாக இருக்காதீர்கள் என்று வசனம் சொல்லியிருக்கு. ஏன் இதை சொல்கிறாருன்னா, கிறிஸ்தவ ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா உபவாசம் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்பாக அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒரு லெந்து காலமாக இதை வந்து ஒரு பாரம்பரியமாக இல்லைங்களா, இது ஒரு விதியாக அப்படி இருந்திருக்கிறாங்க. இது நீண்ட காலமாகவே இது தொடர்ந்து வந்திருக்கு, இந்த ஒரு லெந்து காலமாக. ஆனால் இந்த லெந்து காலம் என்னன்னா, கோடை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் இடையில இருக்கிறது தான் இந்த லெந்து காலம் என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு உபவாசத்தை இந்த கிறிஸ்தவ ஜனங்கள் வந்து தொடர்ந்து இது கண்டினியூயாக இந்த ஒரு உபவாசத்தை செய்து கொண்டு வருகிறாங்க. ஆனால் இந்த ஒரு உபவாசம் தேவன் கட்டளையிட்டாரா, தேவன் சொன்னதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவன் வந்து இது கட்டளையிட இல்லை. இது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இது ஒரு சடங்காக பலரை ஈர்ந்து கொண்டு இது வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு உபவாசம் இல்லைங்களா, பல பேரை ஒரு சடங்க சாச்சராக ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஆவிக்குரிய நோக்கங்களை இப்போ நற்கிரிகள் எப்படி செய்கிறார்களோ அதேமாரி இது ஒரு நற்கிரிகள் அப்படின்று இந்த ஒரு உபவாசத்தை தொடர்ந்து இதை வந்து கிறிஸ்தவ ஜனங்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஆனால் இதை வந்து ஆவிக்குரிய ஒரு சில பிள்ளைகள் இதை வந்து கண்டனம் பண்ணி இருக்கிறாங்க. நீங்கள் செய்கிறது உபவாசமானு கண்டனம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் செய்கிறது கரெக்டு தான், ஆனால் வந்து எப்படி கரெக்டுன்னு அவங்க சொல்ல வராங்கன்னா, இது நாங்கள் இந்த உபவாசம் இருக்கிறதுனால தேவன் வந்து எங்களுக்கு சில நன்மைகளை செய்கிறாரு, பாவங்களிலிருந்து மன்னிக்கிறாரு, அந்த தண்டனையிலிருந்து எங்களை தப்புவிக்கிறார் என்று ஒரு சில காரணங்கள் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, கிறிஸ்தவ ஜனங்கள் சொல்கிறாங்க. அப்போ பலருக்கு இது வந்து ஒரு கட்டளையாகவே இது தொடர்ந்து இது ஒரு பயன்படுத்தி கொண்டு வருகிறாங்க கிறிஸ்தவ ஜனங்கள். இதைத்தான் வந்து ஒரு நபர் இந்த உபவாசத்தை குறித்து ஒரு உதாரணத்தை கூட சொல்லியிருக்கிறார். எப்படின்னா,
அவர் அந்த லெந்து காலத்தில் உபவாசமாக இருக்கும்போது ஒரு நபர் வந்து நீ உபவாசமாக இருக்கிற அந்த டைமில் வந்து நீ சாப்பிடாத இருக்கிறது தான் உபவாசம் இல்லைங்களா? ஆனால் வந்து சாப்பிடாத இருக்கும்போது ஒரு அந்த நபர்கிட்ட என்ன அவங்க ஒரு பரிச்சயம் பண்ணுறாங்கன்னா, நீ சாப்பிடாத இருக்கிறதா உபவாசம், ஆனால் வந்து ஒரு கப்பு டீ சாப்பிடலாம், இது மட்டும் சாப்பிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கப்பு அதில் எல்லாமே லிக்விட் ஐட்டம் தானே நினச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 2 கப்பு டீயே, அதாவது வந்து வயிறு நிறையா லிக்விட் ஐட்டம் தானே, நம்ம தான் சாப்பிட முடியல, சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் எல்லாம் அந்த லிக்விட் ஐட்டம் போல் இவர் 2 கப்பு டீ அதை சாப்பிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? இது என்னன்னா தேவனுடைய பார்வையில் இது ஒரு மாயமாலமான ஒரு காரியம். தேவன் வந்து ஏமாத்திடலான்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறாங்க. ஆனால் தேவன் வந்து மாயமாலமாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தேவன் அதை வந்து விரும்புறது கிடையாது. அப்படின்னா மாயமாலக்காரர் எல்லாரையும் அவர் வெறுக்கிறது கூட ஒரு இது, ஆனால் மாயமாலக்காரராக ரொம்ப அருவருப்பாக பார்க்குறாரு. ஆனால் வந்து இந்த ஒரு உபவாசம் வந்து தேவன் வந்து ஒருபோதும் இவங்க இருக்கிற உபவாசத்தை கட்டளையிடவில்லை, சொன்னதும் இல்லை. இதான் இந்த உபவாசம் பிரதர். தேங்க்யூ பிரதர். இப்போ இந்த ஒரு உபவாசம் தேவனால் கட்டளையிடப்பட்டதா அப்படின்றதுக்கு பிரதர் வந்து பார்க்கும்போது இது தேவனால் கட்டளையிடப்பட்டது இல்லை. இதை தவறாக புரிஞ்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உபவாசம் இருக்கிறதுனால சகோதரர் சொன்ன கருத்துக்கள்லேருந்து பார்க்கும்போது உபவாசம் இருப்பதுனால தேவனுடைய கோபத்திலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், தப்பித்து கொள்ளலாம். உபவாசம் இருந்தோம்னா நிறையா நன்மைகள் நமக்கு என்னது கிடைக்கும். இந்த உபவாசம் இருக்கிறதுனால வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ரட்சிப்புக்குள்ளே என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அப்படின்றத வந்து பார்க்கும்போது தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் இதில் என்ன பண்ணப்படுது, காணப்படுது அப்படின்றத குறித்து சகோதரர் பதிவு பண்ணுறாரு. சரி, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபெலிக்ஸ் பிரதர் உங்களுக்கு அப்படின்னா இது வந்து தேவனால் வந்து பார்க்கும்போது கட்டளையிடப்படவில்லை அப்படின்னா, இப்போ வேதம் இதுக்கு என்ன பதில் சொல்லுது? வேதம் வந்து இதை வந்து பரிந்துரைக்கிறதா இந்த உபவாசத்தை? தேங்க்யூ பிரதர். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்கும்போது வேதாகமத்திலையும் என்ன அப்படின்னு சொல்லும்போது தேவனே கட்டளையிடலை அப்படின்னு சொல்லும்போது வேதாகமும் பரிந்துரைக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது வேதாகமும் பரிந்துரைக்கவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதில் பார்க்கும்போது உபவாசம் இருக்கிறது ஒரு காரியம் பார்க்கும்போது தேவனுடைய ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லும்போது இந்த ஒரு லென்த் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. லென்த் சீசன் அப்படின்னா அந்த ஃபாஸ்டிங் சீசனில் அவங்க இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அது தேவனுக்கு பிரியமாக வாழறேன் அப்படின்றத என்ன பண்ணுறாங்கன்னா தெரிவிக்கிறாங்க. அது ஒரு வேளை எப்படி தெரிவிக்கிறாங்க அப்படி சொல்லும்போது வெளியரங்கமாக நான் இந்த மாதிரி ஒரு முக வாடலாகவோ இல்லை ஒரு முகம் கொஞ்சம் சுழிச்ச மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஒருத்தவங்க சாப்பிட்றனால எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, அந்த சோகமாக இருப்பாங்கல்ல. ஸோ அது தெரிவிக்கும்படியாக ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா செய்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது ஒரு மாய்மாலம் செய்கிறது அப்படின்றார். என்ன அப்படின்னா முன்னாடி பார்த்த ஒரு மாய்மாலவுக்கும் இது மாய்மாலவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்க டீ குடித்து என்ன பண்ணிட்டாங்க, வயிறு ஃபில் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே இன்னொருத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து ஒரு மாய்மாலம். ஸோ இது வேதாகம் என்ன பண்ணல, பரிந்துரைக்கலை. ஆனால் நம்மளுடைய அப்போஸ்தலர்கள், பவுல் அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு விஷயங்களை வசனங்கள் படிக்கும்போது 2 கொரிந்தியரில் 6ஆம் வசனம் அந்த 4-5 வசனங்கள் படிக்க வேண்டாம். ஸோ இதில் பார்க்கும்போது உபவாசத்தை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் உபவாசத்திலும் அநேக வேதனைகள்லாம் என்ன பண்ணாருன்னு சொல்லும்போது பவுல் அப்போஸ்தலர் கடந்து போயிருக்கிறாரு. அப்படின்னா அந்த உபவாசம் எப்படி இருந்திருப்பார்? ஸோ வேதாகமத்தில் பரிந்துரைக்கப்படலை. ஆனால் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறான்னு சொல்லும்போது அந்த உபவாசத்தை கடைபிடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த கட்டளை பிடப்பல்லவே, அதாவது வேதாகமம் என்ன பண்ணல, அது கண்டிப்பாக அது கட்டளையாக நம்ம கொடுக்கல. ஆனால் அப்போஸ்தலர் கடைபிடிச்சிருக்காங்களே, ஸோ அதனுடைய தன்மை என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும். அப்படின்னா ஸோ இந்த ஒரு உபவாசத்தை செய்கிறது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு காரியத்தில் பார்க்கலாம். அந்த 40 நாள் ஒரு உபவாசம் இருக்கும்போது ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லும்போது கிறிஸ்தவர்களும் அவர் இருந்தார் இல்லையா, ஸோ நானும் கிறிஸ்தவர் போல ஆகணும் அப்படின்றதுனால அவங்களும் கடைபிடிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ நமக்கு அது பொருந்துமா அப்படின்னு பார்க்குறது தான் அந்த ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடிந்து கொள்கிற தன்மை என்னென்னா இது ஒரு மாய்மாலம் அப்படின்னா இவங்க பாரம்பரியமாக செய்கிறாங்க, அது ஒரு விஷயமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அதில் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொல்லும்போது நேர்மைத்தன்மை,
அந்த உண்மைத்தன்மை தான் என்ன அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்க்குறாரு. அவங்க பாரம்பரியமாக கூட இருக்கலாம், அது எப்படி வேணால் இருந்துடலாம். ஆனால் அதில் உண்மைத்தன்மை, நேர்மைத்தன்மை காணப்படணும் அப்படின்றது தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் மூலமாக கடிந்து கொள்ளுதல் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஸோ அப்படின்னா இப்போ நம்ம தேவ ஊழியத்தில் கலந்து கொள்ளும்போது இந்த உபவாசம் தேவையா அப்படின்னா, ஒரு நமக்கு வரக்கூடிய ஒரு செயல்திறன் நமக்கு வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஊழியத்துக்குள்ளாக வரோம். இப்போ அந்த ஒரு ஃபாஸ்டிங் அப்படின்னா அந்த டைமில் நம்ம சாப்பிடலன்னா தேவனுடைய ஊழியத்தை சரியாக செய்ய முடியும், சரியாக பேச முடியும் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், அது கடைப்பிடிச்சிக்கலாம் அந்த டைமில். ஸோ அந்த ஒரு நம்ம அபூர்ண சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்டுப்பாடுகள் வரணும் அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங் என்ன பண்ணலாம், நம்ம கடைப்பிடிக்கலாம். அப்படின்னா அப்போஸ்தலருடைய கடைப்பிடிப்புகள் எப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் என்னன்னு சொல்லும்போது அந்த உபவாசம் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அந்த ஊழியத்தினுடைய செயல்திறன்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றதும், அந்த நேர்மைத்தன்மையை அவங்க நிரூபித்து காண்பிக்கிட்டிருக்காங்க அப்படின்றது தான் இதில் குறிப்பிட்டோம். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். இப்போ சகோதரர் சொன்ன கருத்து, வேதம் இதை வந்து பரிந்துரைக்குதா இந்த உபவாசத்தை குறித்து பார்க்கும்போது, வேதம் வந்து இந்த ஒரு உபவாசத்தை குறித்து என்ன பண்ணப்படலை அப்படின்னு பார்க்கும்போது பரிந்துரைக்கலை. ஆனாலும் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த உபவாசத்தை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அவங்க எந்தெந்த சூழ்நிலையில் வந்து பார்க்கும்போது எதற்காக இந்த ஒரு உபவாசத்தை அவங்க என்ன பண்ணாங்க, மேற்கொண்டாங்க, அதனுடைய காரணங்கள் என்ன அப்படின்றத அங்கே சொல்லியிருக்கிறாரு. இந்த உபவாசத்தினால அவங்க எந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது தேவனுடைய வேலையை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கட்டுப்பாட்டோட செய்ய முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாங்க அப்படின்றத குறித்து சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்போ மூன்றாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உபவாசத்தினால உடல் நலத்திற்கு ஏதாவது நன்மை இருக்குதா, இதனால் ஆவிக்குரிய விஷயத்திற்கு ஏதாவது பயனுள்ள ஒரு காரியம் ஏதாவது கிடைக்குமா, அதை குறித்து நம்முடைய சகோதரர் செல்வம் கே அவர்கள் பயன்படுத்தும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரர் கேட்ட கேள்வி வந்துட்டு, இப்போது இந்த லென்த்து நாட்கள் இந்த உபவாசம் இருக்கிறது அது வந்து அதனால் ஏதாவது யூஸ் இருக்கா நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு இல்லை ஆவிக்குரிய ரீதியாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா, இந்த ஒரு உபவாசம் அப்படின்றது தேவனால் கட்டளையிடப்படலை அப்படின்ற விஷயத்தை நம்ம கிளியராக பார்த்துட்டோம். வேதாகமத்துலையும் இதை குறித்து என்ன பண்ணலைங்க, எங்கேயும் சொல்லப்படலை. ஆனால் அப்போஸ்தலர்கள் என்ன குறித்து சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி இருந்தோம் அப்படின்றத ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா நாம் இந்த லெந்து நாட்களை அனுசரிக்கணுமா, இந்த உபவாசம் நம்ம இருக்கணுமா அப்படின்னு கொஷின் வச்சோன்னா கண்டிப்பாக இருக்கலாம். இதில் என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய உடல் ரீதியாக ஆரோக்கியத்திற்கும் நன்மை இருக்குது, நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதியாகவும் என்ன இருக்குது அப்படின்னா நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ முதலாவது உடல் ஆரோக்கியத்தில் இது என்ன நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோன்னா குளிர்காலத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த குளிர்காலம் முடிஞ்சு அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னா கோடை காலம் வரும். ஆனால் இந்த குளிர்காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா வசந்த காலம், ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லென்த்து நாட்களை அவங்க அனுசரிக்கிறாங்க. ஸோ அந்த காலம் எப்படி இருக்குன்னா மிதமாக இருக்கும், வெயிலும் மிதமாக இருக்கும், கூலிங்கும் மிதமாக இருக்கும், ரொம்ப இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஏன் அந்த நாட்களில் இந்த உபவாசம் இருக்கணும் அப்படின்னும் போது, இந்த குளிர்காலத்தில் வந்துட்டு நார்மலாகவே நம்மளுடைய பாடி என்ன பண்ணும் அப்படின்னா அதிகப்படியான உணவை எடுத்துக்கும். ஸோ என்ன அப்படின்னும் போது தேவன் அப்படி தான் படைச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம், ஃபேரன்ஹீட்டில் 98.6ன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட உடல் என்ன பண்ணுன்னா இந்த வெப்பநிலையை வந்துட்டு தக்க வச்சுக்கணும். இப்போ குளிர்காலத்தில் என்ன ஆகும்னா நம்மளோட உடல் வெப்பநிலை குறைய ஆரம்பிக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ அது குறையும் போது அது என்ன பண்ணுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய உடல் வந்துட்டு அந்த சக்தியை வந்துட்டு வெளியே எனர்ஜியை வந்து என்ன பண்ணுன்னா எரிக்க ஆரம்பிக்கும் அதிகமாக. ஸோ அப்படி எரிக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு நிறைய பசி உணர்வு, ஒருவேளை தெரியல இந்த பள்ளிக்காலத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. ஸோ இது சயின்டிஃபிக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனால் உடல் என்ன ஆகும்னா அதிகப்படியாக சாப்பாடு சாப்பிட தோணுமா. ஸோ இந்த வசதி படைத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாட்களில் நிறைய இந்த ப்ரெட்டு, மாவு பொருள், மீட்டு, இறைச்சி, இந்த மாதிரி கொழுப்பு ஐட்டம்லாம் நிறைய சாப்பிடுவாங்க போல். ஸோ இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க அடுத்து இதையே கண்டினியூ பண்ணும்போது அவங்களுக்கு கோடை காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹீட்னால் என்ன ஆகும்னா அதிகப்படியான முகப்பொரு, கட்டி, கல்லீரலில் பிரச்சனை, ஃபீவர் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பனிக்காலத்துலேருந்து கோடை காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங் சீசனில் அந்த வசந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு உணவு முறையை கட்டுப்படுத்தும் போது அவங்க பின்னாடி கோடை காலத்தில் வர பிரச்சனையிலேருந்து அவங்க என்ன பண்ணலாங்க
தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இது சயின்டிஃபிக்காகவும் நம்ம பார்க்கும்போது அது ஒத்துப்போகுது. அப்போது நம்மளுடைய மாம்சமும் என்ன பண்ணுதுன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இந்த ஒரு உபவாசத்தை நாம் அனுசரிக்கலாம். இது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல செரட்டோனின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் செக்ரிட் ஆகும். அது வந்து ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன பண்ணுன்னா நம்மளோட உடல்நிலை எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்தும். அது மன ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தி இந்த ஹார்மோன் தான். இது என்ன ஆகும்னா, அந்த சம்மர் பனிக்காலத்தில் அதிகமாக வெயில் படாதனால நம்ம உடம்புல குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா குறையிறதுனால அதனாலையும் நம்மளுடைய பசியை தூண்டுதலை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணாது அந்த ஹார்மோன். அப்போ என்ன ஆகும்னா அதனாலையும் பசி அதிகமாக எடுக்கும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஒரு லென்த் நாட்கள் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இது எதுக்குன்னா மாம்ச ரீதியாக நமக்கு ஆரோக்கியம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது ஆவிக்குரிய ரீதியில் என்ன பேர் இதில் நமக்கு நன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பாக இப்போ நம்ம அடுத்து எந்த ஒரு நாளை நோக்கி இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவருடைய நினைவு கூறுதல் நாளை நோக்கி இருக்கிறோம். இப்போது ஆவிக்குரியாக இருக்கிறோம் நமக்கு இதில் என்ன நன்மை என்னும் போது, இந்த ஒரு உபவாசம் இருக்கும்போது அந்த 40 நாட்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து கடைசியாக ஒரு ஊழியத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த ஒரு ராபோஜனத்தை துவக்கி வச்சார் இல்லைங்களா, அந்த நாள் வரைக்கும் நடந்த சம்பவங்களை நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த ஒரு லென்த்து நாட்கள் 40 நாள் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாஸ்டிங் இருந்து அதை அதிகமாக மெடிடேட் பண்ணலாம். ஸோ அவர் அனுபவித்த அந்த ஒரு பாடுகள், அவமானங்கள், அவரை தப்பாக சித்தரித்தது, அவரை தூஷித்தது, அவர் பட்ட அந்த ஒரு பாடுகள் அனுபவங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா அதிகமாக இந்த நாட்களில் நம்ம தியானிக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம இன்னும் வந்துட்டு அவரோடு இடைப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ என்ன ஒரு நோக்கத்துக்காக இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனோட நம்ம என்ன பண்ணுறோங்க, அதிகமாக ஐக்கியம், அந்த ஒரு உறவை புதுப்பிக்கிறதுக்காக தேவனிடத்தில் சேருங்கள் அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார்னும் போது, தேவனிடத்தில் சேருவதற்கும் நம்முடைய போதகர் அவருடைய அந்த ஒரு பாடுகளை அவமானங்களை நினைவு கூறுவதற்குமான ஒரு நாட்களாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு லென்த்து நாட்களை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அப்போது வேதத்தில் குறிப்பிடலை, தேவன் கட்டளையிடவும் இல்லை, ஆனால் இதை நம்ம அனுசரிக்கணுமா, இதனால் ஏதாவது பயன் இருக்கா அப்படின்றதான் கொஸ்டின். அப்போ அனுசரிக்கிறதுனால நம்மளுடைய மாம்சத்துக்கும் என்ன இருக்குங்க, நன்மை பயக்குது, நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலும் என்ன பண்ணுது அப்படின்னா அது நன்மையாக இருக்குது. ஸோ வரக்கூடிய அந்த ராபோஜனத்துக்கு நம்ம இப்போவே ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அதிகமாக நம்ம இந்த நாட்களில் சோதனைக்கு உட்படுவோம். ஏன்னா நம்முடைய போதகரும் என்ன பண்ணியிருக்காருங்க, இந்த ஒரு சோதனைக்குள்ளே போய் அதை ஜெயிச்சிருக்காரு. அப்போ நம்மளும் இப்படிப்பட்ட அந்த சோதனையில் இருக்கிற நாட்களில் நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கி அந்த சுயத்தை கட்டுப்படுத்தி நம்ம இருக்கும் பொழுது, அதை அதிகமாக நினைவு கூறும் பொழுது அந்த சோதனைகளை மேற்கொண்டு நம்ம உண்மையாக போய் அந்த பந்தியில் அனுசரிக்கலாம். ஸோ அதுக்கும் நன்மை பயக்கிறதா இது இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறோம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். இப்போ உபவாசத்தினால ஏதாவது நன்மை இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக என்ன இருக்குதுன்னு பிரதர் சொல்கிறாருன்னா கட்டாயம் என்னது நன்மை இருக்குது இல்லைங்களா. இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கிறதுனா இருந்தால் உடல் நலத்திற்கு அவ்வளோ என்னது ஆரோக்கியம் இல்லைங்களா. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உடம்பை குறைக்கிறதுக்கு கூட என்ன பண்ணுறாங்க, ஆமாம் உடம்பை குறைக்கிறதுக்கு ஒரே ஐடியா என்னென்னா, ஆமாம் சாப்பிடாமல் ஒரு வேளை சாப்பிட்டு இருந்தால் நல்லா. அதனால் ஆவிக்குரிய விஷயத்துக்கு என்ன அதனால் பயன் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு வசனத்தை பிரதர் கோட் பண்ணி கூட காட்டினார், தேவனிடத்தில் சேருங்கள் அப்போது அவர் உங்களிடத்தில் என்னது. அப்போ அந்த நாட்களில் வந்து பார்க்கும்போது நம்ம விசேஷமாக தேவனுடைய காரியங்களை, இயேசு கிறிஸ்து நமக்காக்கப்பட்ட பாடுகள் இல்லைங்களா, நிறைய விஷயங்களை வந்து நம்ம தியானிப்பதற்கு அந்த ஒரு நாட்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்னது பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் சகோதரர் பூபாலன் பிரதருக்கு, இப்போது உபவாசம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதானா கிடையாது, வேதம் வந்து அதை என்ன பண்ணலன்னா அதை பற்றி எதுவும் சொல்லலை. அப்போஸ்தலர்கள் அதை பற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உடல் நலத்திற்கு ஏதாவது நன்மை இருக்குதான்னா கட்டாயம் நன்மையும் என்னது, உபவாசம் இருக்கிறதுனால நன்மையும் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்த உபவாசத்தினுடைய உண்மையான அர்த்தம், ஒரு ஆழ்ந்த அர்த்தம் என்னன்றத பூபாலன் பிரதர் நீங்கள் சொல்ல முடியுமா? தேங்க்யூ பிரதர். உபவாசத்தின் ஆழ்ந்த இல்லை உண்மையான அர்த்தம் கேட்டுக்காரு. அப்போ உபவாசம் இருக்கிறது நம்ம போஜனத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா உபவாசம்னு பார்த்தா இல்லை, அதுக்கு மேலான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ உபவாசத்தினால நம்ம என்னென்ன எதெல்லாம் கட்டுப்படுத்தினா உபவாசம்னு பார்த்தாக்கா, இப்போ ஆவிக்குரிய சுபாவமாக இருக்க நமக்கு மாமிசத்துக்கு உண்டான சிந்தனைகள் என்னென்ன இருக்குது எல்லாவற்றையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போதெல்லாம் அந்த உபவாசத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். போஜனத்துக்கு மட்டும் உபவாசம் கிடையாது, போஜனத்துக்கு மீறிக்கு உண்டான விஷயந்தான் ஆழ்ந்தையான உண்மையான சிந்தனை. அதுதான் நம்ம மாமிசத்துக்கு உண்டான இச்சைகள், பலவிதமான சோதனைகள்,
எல்லாத்தையும் நம்ம வெறுக்கிறோம் பாருங்க, அதுதான் உபாசனுக்கு உண்டான உண்மையான அர்த்தம்னு பார்க்குறோம். அப்போ இந்த விஷயம் எப்படி முழுமையாக அடையணும்னு பார்த்தாக்கா, இப்போ நம்ம பாசிட்டிவ் அவர் கொண்டாட போகிறோம் இல்லையா, அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், உபவாசத்தில் இப்போ ஒரு கணவன் மனைவியை சேர்ந்துருக்காங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 40 நாள் இல்லை ஒரு வாரமே நம்ம தேவனுக்காக உபவாசம் இருக்கலாம்னு சொல்லிட்டு பிரிந்து இருக்கிறது கூட ஒரு உபாசனம் அப்போஸ்தலர் காலத்தில் சில ஆலோசனை கொடுத்துருக்காரு. அதை கட்டையாக சொல்லிக்கிறாங்களாம் பார்த்தா இல்லையா. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 Corinthians 7:5. 1 Corinthians 7:5. என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேரும் சம்மதிக்கணும், சம்மதிச்சா மட்டும் கொஞ்சம் காலம் தான், சில காலம் பிரிஞ்சிருக்கலாம்னு சொல்லுது. அப்படியே அடுத்த வசனம் வாசிங்க, 7:6. 6 தான்ப்பா. இப்போ வந்து கட்டளையாக சொல்ல ஆர்டர் போடல, நீங்கள் இருந்து தான் ஆகணுன்றது, ஜஸ்ட் ஒரு யோசனை இருந்தால் தேவனுடைய பார்வையிலும் சரி உடல் ரீதியாகவும் நலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவின் சரீரத்தால் செய்கைகளை செய்தால் பிழைப்பீர்கள்னு சொல்கிறாரு. இப்போ மாமிசத்துக்கு ஒரு சிந்தனைகளை நம்ம எல்லாம் மாமிசம் என்ன ஆசைப்படுது எல்லாம் சிந்தனை என்ன ஆகும், கடைசியில் ஒரு வியாதி வந்து இறந்துடுவோம், பலவீனமாகிடுவோம். அப்போ ஆவிக்குண்டான சரீரத்துக்காக நம்ம சில விஷயங்களை ஒதுக்கும்போது மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி சிந்தை ரீதியாகவும் சரி நமக்கு எல்லாமே ஒரு பிரிங்காக இருக்கும், ஒரு ஆரோக்கியமாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது மட்டும்தானா? இல்லை, கர்த்தருடைய ஊழியத்துக்கு நம்ம ஒரு செயல் திறமுடையாக இருக்கும்போது சில உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணுறோம்ல, அப்போ நம்மளுடைய சிந்தைகள் எப்படி இருக்கும், உணவை தவிர்த்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளோட நம்ம சிந்தனையும் சரி மனதும் சரி எப்படி இருக்குன்னா ஒரு ஆரோக்கியமுள்ளதாக இருக்கும். அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கும் சரி தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கும் தேவனுடைய வேலைகளை எல்லாத்தையும் கலந்துக்கிறதுக்கும் சரி நம்ம ஆரோக்கியமாக இருப்பதை பார்க்குறோம். இது மட்டும்தானா? ஒரு முடிவு எடுக்குன்னா ஒரு சாத்தியமாக ஒரு தேவனுடைய கட்டளை ஒரு முடிவு எடுக்குன்னு பார்த்தோன்னாக்கா எல்லா அணுகுமுறையும் நமக்கு சாத்தியமாக இருக்குதா, எப்படி சாத்தியமாக இருக்குமா சொல்லிட்டு ஒரு நேரத்தில் போய் நம்ம என்ன பண்ண சோர்ந்து போயிடுவோம். அப்போ நாம் பலவீனம் உள்ளதான். ஆனால் தேவன் வந்து இதை கட்டளையாக சொல்லலை, அந்த இடத்துல தான் தேவன் ஒரு அனுகூலமாக சொல்கிறார், இதெல்லாம் நீ கடைப்பிடிச்சின்னா நல்லா இருக்கும்ன்றதை ஒரு அனுகூலமாக சொல்கிறார். அப்போ தனக்கு சொந்தமான ஆவிக்குரிய வளர்ச்சியின் நன்மைக்குன்றது தான் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மேலான ஊழியத்தின் நலனுக்காக எந்தெந்த விஷயங்களை கடைப்பிடிக்கிறோமோ இது எல்லாமே சுயாதீனத்தின் பேரில், யாரும் கட்டளையின் பேரும் சொல்ல, நம்மளோட சுயாதீனத்தின் பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் கடைப்பிடிச்சோன்னா மாமிசத்துக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்றது தான் இதுவே உகந்த உபவாசம்ன்றது தேவன் சொல்கிறார். தேங்க்யூ பிரதர். இப்போ உபவாசத்தினுடைய ஆழ்ந்த இல்லைன்னா உண்மையான ஒரு அர்த்தம் என்னன்றதை குறித்து சகோதரர் நிறைய விஷயங்களை நம்மளோட என்ன பண்ணார், பகிர்ந்து கொண்டார். அப்போ என்ன ஒரு விஷயம் ஆழ்ந்த அர்த்தம் இதில் நம்ம புரிந்து கொள்ளலாம், உண்மையான உபவாசம்னா என்ன அப்படின்றத குறித்து இங்கே சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, சுயத்தை வெறுத்ததிலே உண்மையான உபவாசம். யார் ஒருத்தவங்க வந்து கிறிஸ்தினுடைய சாயலை தரித்து கொள்வதற்காக, அதேமாரி வந்து பார்க்கும்போது அவருடைய அடிச்சுவற்றை என்னது பின்பற்றுவதற்காக, அப்போ அந்த ராஜ்யத்தில் வந்து நான் பங்கு பெறுவதற்காக, அதற்காக வந்து பார்க்கும்போது எல்லா விதத்திலும் தங்களை வந்து கட்டுப்பாடு பண்ணுறாங்க இல்லையா, அந்த சுயத்தை வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதை தான் என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது ஒரு உண்மையான என்னது உபவாசம். ஏன்னா வந்து பவுல் கூட வந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல சொல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு, ஆனால் எதுவுமே எனக்கு என்ன இல்லைன்னா தகுதியாக இராது. அதேமாரி இன்னொரு பாயிண்ட்ஸு கூட அவங்க சகோதரர் சொல்லும்போது என்ன நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு சுயத்தை கட்டுப்படுத்துவதற்காக கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்காக அவங்க வந்து உணவு பழக்க வழக்கங்களை கூட என்ன பண்ணுவாங்களாம், எல்லா மிதமாக சாப்பிட்றது எல்லாத்தையும் என்னது அளவோடு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ அளவுக்கு மீறினா என்னது, ஆமாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது அளவுக்கு மீறி என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. மிதமாக காலையில் மதியானம் நைட்டு அது ஒரு மிதமாக சாப்பிட்றது. எப்படின்னா தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு வந்து பார்க்கும்போது எப்போவுமே சுறுசுறுப்பாக தங்களை என்ன பண்ணுறது, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டு அதனால் சில பலகீனங்கள், அதனால் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் எனக்கு என்னது தூக்கம் வருது, அப்புறமேட்டு என்னது பார்த்துக்கலாம்.
அந்த மாதிரி இல்லாமல் மிதமாக இல்லது. இதை வந்து ஒரு நாள் சாப்பிட்றத பற்றி அங்கே சொல்லலை சகோதரர். என்ன சொல்கிறாருன்னா, ரெகுலராக இதை என்ன பண்ணுவாங்களாம், சாப்பிட்ற விஷயத்த கூட ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு காரியம், அதை ரெகுலராக என்ன பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்க்கும்போது ஒரு உண்மையான என்னது உபவாசம். இந்த உபவாசம் ஒரு நாள் எடுக்கிறது இல்லை. இது எப்படி எடுக்கிறாங்க, வாழ்க்கை முழுவதும் எடுக்கக்கூடிய உபவாசத்தை குறித்து அங்கே சொல்கிறாரு. சரி, இப்போ உபவாசத்தினுடைய காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சிந்திச்சுக்கின்னு வரோம். தேவன் அங்கீகரிக்கிறாரன்னா அங்கீகரிக்கலை, வேதம் இதை அங்கீகரிக்குதான்னா கிடையாது. ஆனாலும் உபவாசத்தினால என்ன உண்டுன்னு பார்க்கும்போது அநேக நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயத்துக்கு அநேக நன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம என்னது பார்க்குறோம். இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இயேசுவினுடைய போதனையிலே இந்த உபவாசத்தை பற்றி என்ன பண்ணப்படலை, சொல்லப்படலை. அவர் வந்து பார்க்கும்போது பரிசேயர் சதுசேயர்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது எச்சரிக்கை தான் பண்ணுறார் இல்லைங்களா, கடிந்து கொள்கிறார். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லையா, உங்களுடைய சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, உபவாசிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்போது உபவாசிப்பார்கள் என்றாரே இல்லைங்களா. அப்போ மணவாளன் அவங்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்போது உபவாசிப்பார்களே என்றார். அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? இதற்கு வந்து சகோதரர் செல்வம் அவர்கள் பதில் சொல்வார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ சகோதரர் கேட்ட கேள்வி என்னென்னா, யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் வந்துட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட போயிட்டு, நாங்களும் பரிசேயரும் என்ன பண்ணுறோம், எப்போவும் உபவாசிக்கிறோம், ஏன் உங்களுடைய சீஷர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறதில்ல, உபவாசிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கொஸ்டினை வைக்கும்போது, இப்போது நம்முடைய போதகர் என்ன சொல்கிறாருங்க, மணவாளன் அவர்களோடு இருக்கும்போது அவங்க உபவாசிக்கணும்னு அவசியம் இல்லை, அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க உபவாசிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம வேதத்தில் கட்டளையிடப்படலை, அப்போஸ்தலர்களும் இதை வந்துட்டு செய்யலை அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போது இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டவுடனே இப்போ அவர் சொன்ன பதில் எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, இப்போ யார் கூட இருக்கிறா அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளன் இப்போ சீஷர்கள் கூட இருக்கிறாரு. இப்போ அவங்க கூட இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஏதாவது குறைவு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருங்க, இயேசு கிறிஸ்துவே தராரு. அவருடைய ப்ரெசன்ஸ் என்ன பண்ணுதுன்னா அவங்க கூடவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு சந்தோஷமாகட்டும், மகிழ்ச்சி ஆகட்டும், எல்லாமே எங்கே கிடைச்சிருது அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவர் கூட இருக்கும்போதே கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் அப்படின்னும் போது என்ன பண்ணுவார், ஒரு நாள் அவங்கள விட்டு போயிடுவார். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க உபவாசிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறாரு. ஸோ அப்போ உபவாசன்றது நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து என்னென்னா, அது ஒரு தெய்வீக பண்புக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட சரீரத்தை ஒடுக்கி சுயத்தை கட்டுப்படுத்தி தேவனுக்காக அவரிடத்தில் நெருங்கி சேருவதற்காக பண்ணுறோம். புறஜாதியார்லையுமே இதை என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இந்த விரத நாட்கள்னு சொல்லி அவங்களுமே என்ன பண்ணுறாங்க, தங்களோட சரீரங்களை ஒடுக்கி தேவனுக்கு முன்பாக அவங்க வணங்குற கடவுளுக்காக தங்களை ஒடுக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இப்போ இயேசு கிறிஸ்து அவர்களோட கூட இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதத்துலலாம் மகிழ்ச்சி, எந்த விதத்துலாம் அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா அவங்க உபவாசிக்க வேண்டியதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி அவருடைய சீஷர்களும் சரி என்ன ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க சத்தியத்தை வந்துட்டு மற்றவங்க மேலே திணிக்கவோ இல்லை அவங்கள போட்டு கட்டி வைக்கணும் அப்படின்ற விஷயத்தில் எதையுமே பண்ண மாட்டாங்க. மாறா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய உபதேசத்தினாலும் கொள்கைகள்னாலும் அதை சரியாக என்ன பண்ணுவாங்கன்னா டியூன் பண்ணுவார். ஸோ அப்படி பண்ணும்பொழுது அவங்கள போயிட்டு ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் போயிட்டு கொலை செய்யாதீங்க, களவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லாமல் மாறா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன சொல்லிட்டாருன்னா, பொன்னான பிரமாணத்தை அவங்க முன்னாடி என்ன பண்ணிட்டாருங்க, வச்சுட்டாரு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற அந்த அன்பின் பிரமாணம் பார்க்குறோம். அதே போல் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அவைகளே நீங்கள் அவர் செய்யுங்கள் அப்படின்ற அந்த கோல்டன் ரூலை என்ன பண்ணுறாருங்க, இருதயத்தில் பழக்கி விட்டுட்டாரு. இப்போ என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இவங்க போயிட்டு மற்றவங்கள வந்துட்டு இச்சிக்கிற ஒரு விஷயமா ஆகட்டும், இல்லை அவங்கள வந்துட்டு கடினப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா ஆகட்டும், அதை பண்ண மாட்டாங்க. மாறா அதுக்கு எதிராக செயல்படுவாங்க. என்னங்க, அன்பை அவங்க மேலே காட்டுவாங்க, அவங்கள நேசிக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்து அவங்களோட இருந்த நாட்களில் அவங்க சீஷர்களை வெளிப்புறமாக அவங்க நடைமுறையில் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இருதயத்தில் உபதேசத்தின் மூலமா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சரியாக பழக்கப்படுத்தி விட்டுட்டாரு. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன அவசியம் இல்லைன்னா,
ஸோ என்ன நோக்கத்துக்காக நம்ம அதிகமாக உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னும் போது சுயத்தை ஒடுக்கி நம்ம தேவனிடத்துல சேரணும், அந்த ஒரு நல்ல கேரக்டரை காட்டணும், இன்னும் அதிகமாக நம்ம அவருக்கு பிரியமாக வாழணும் அப்படின்றதான். இப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள உபதேசத்தின் மூலியமாக அப்படி வச்சுருந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு அவசியம் இல்லை. ஆனால் அவர் அவங்கள விட்டு போகக்கூடிய நாட்கள் வரும், அன்றைக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உபவாசிப்பாங்க அப்படின்ற விஷயத்தை யாருக்கு அங்கே சொல்கிறாங்கன்னா யோவான் சீஷர்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு விஷயமும் இது கூட நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அந்த உபவாசத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னும் போது நம்மளுடைய மாம்ச கிரியைகளை வந்துட்டு யார் ஒருத்தவங்க அதிகமாக சீர்தூக்கி பார்க்குறாங்களோ, அதாவது நம்மளுடைய கிரியைகள் மாம்ச கிரியைகள் அதிகமாக வெளிப்படும் போது அதன் மேலே கண்ணோட்டம் வைக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு சில வழிமுறைகளை மேற்கொள்வாங்க. இதே ஆப்போசிட்டாக இன்னொருத்தவங்க அதை குறித்து எதையுமே சிந்திக்கலைன்னா அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, என்ன சாப்பிடலாம், என்ன பண்ணலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும். ஸோ அதை குறித்து தான் பவுல் சொல்லும்போது அவங்களுடைய தேவன் வயிறு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ போஜனத்துக்காகவும் அந்த ஒரு சுய திருப்திக்காகவும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சுய கட்டுப்பாடே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சிப்போம். ஏன்னா உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அறிஞர்கள் கூடமே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய இலக்கு அந்த ஒரு விஷயம் தடை பண்ணக்கூடாதபடிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தில் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்து அந்த உபவாசத்தை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நாமளும் அந்த மாதிரி சீர்தூக்கி பார்க்கணும். ஸோ அவருடைய போதனைகள் அவங்க கூட இருக்கும்போது அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கும்போது அவங்க உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத தான் அங்கே இயேசு கிறிஸ்து பதிவு பண்ணுறாங்க. தேங்க்யூ பிரதர். சரி, அப்போ நம்ம மணவாளன் தங்களோடு இருக்கையில் அவங்க உபவாசிக்க என்னது வேண்டிய அவசியம் கிடையாது. மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்போது என்ன பண்ணுவாங்க, உபவாசிப்பாங்க. அப்படின்னா இங்கே வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது, பிரதருக்கு வந்து அது அருமையான விளக்கங்களை என்ன பண்ணிட்டாரு கொடுத்துட்டாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கட்டளையாக நான் போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க நிச்சயம் இருப்பாங்க அப்படின்றத ஒரு கட்டளையாக சொல்லியிருக்கிறாருன்னா, அப்படிலாம் எந்த விதமான கட்டளையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, கொடுக்கல. என்ன அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர் சொன்னவண்ணமாக சீஷர்கள் எதன் அடிப்படையில் இருக்கிறாங்கன்னா எந்த விதமான கட்டுப்பாடோ கட்டளையோ அவருடைய பின்னடியார்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, கொடுக்கல. அன்பின் பிரமாணம், அந்த அன்பின் பிரமாணத்தின் அடிப்படையில் அவங்க தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக. ஏன்னா இவருக்கு வந்து இவங்களுக்கு மாடல் ரோல் யார் தெரியுமா, யார், இயேசு கிறிஸ்து. அப்படின்னா 3.5 வருஷத்தில் வந்து இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செஞ்சுருப்பார், எப்படி சாப்பிட்ருப்பார், எப்படி தூங்கியிருப்பார், எல்லாமே யாருக்கு தெரியும், சீசருக்கு தெரியும். அப்படின்னா அந்த உபவாசம் என்னன்றத 3.5 வருஷத்தில் யார் கற்றுக் கொடுத்துட்டா தெரியுமா, இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, கற்றுக் கொடுத்ததுனால அதை அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அந்த உபவாசத்தை அப்படியே யார் ஃபாலோ பண்ணுறா, அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அதை எதன் அடிப்படையில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அன்பின் பிரமாணத்தின் அடிப்படையில் அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் உபவாசம் இல்லைங்களா. அப்படின்னா இந்த உபவாசத்திற்கு யாரை அழைக்கிறார்? இப்போ தேவன் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு உபவாசம் இருக்குது, இந்த உபவாசத்துக்கு இருக்கணும், இதுக்கு யாரை வந்து தேவன் வந்து பார்க்கும்போது வரல பற்றியா, சரி, யாரை அழைக்கிறார், இந்த உபவாசத்திற்கு கர்த்தர் யாரை அழைக்கிறார்? இதுக்கு வந்து சகோதரர் பூபாலன் அவர்கள் பதில் சொல்லுவார். தேங்க்யூ பிரதர். கர்த்தர் யாரை இந்த உபவாசத்துக்கு அழைக்கிறான்னு பார்க்குறோம். இப்போது ஒவ்வொரு ஆண்டும் சகோதரர் சொன்ன கண்டினியூஷன் தான். ஒவ்வொரு ஆண்டும் வந்து இளவனை காலம், அந்த இளையுறு காலத்தில் வந்து கிறிஸ்துவ பேராட்சிகள் வந்து அப்போஸ்தலர் சபையில் வந்து ஒரு பிரமாணமாக இதை வச்சுருக்காங்க. அப்படின்னா லெந்து காலத்தை அனுமதிக்கிறதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. லெந்து காலம்னா என்னென்னு பார்த்தோன்னாக்கா கிறிஸ்துவ கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு பரிசுத்த காலம் சொல்லிட்டு அது ஒரு உருவாக்கி வச்சுருங்க. அது ஏன் அப்படின்னா அந்த 40 நாள் பாஸ்டிங் இருப்பாங்கள்ல அந்த டேஸ், அதனால என்ன நமக்கு பலன் பார்த்தோன்னா ஒரு மனம் திரும்புகிற ஒரு விஷயம் நடக்கும். அதே பக்கத்தில் ஒரு 40 நாளும் ஒரு ப்ரேயர் பண்ணுவோம் நம்ம கண்டினியூஸாக. அதே சமயத்தில் வந்து உபவாசம் இருப்போம் கண்டினியூஸாக. அதே சமயம் தன்னை தாத்துறது, ஏன்னா தேவன் எப்படி தன்னை தாழ்த்தி அந்த 40 நாள் போயிட்டு உபவாசம் பண்ணார் தனிமையில் இருந்து, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவங்க மேற்கொள்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ இதனால் கிறிஸ்துவ வனாந்தரத்தில் எப்பயுமே வந்து 40 நாள் வந்து தனிமையிலேருந்து உபவாசம் பண்ணுறது ஒரு வழக்கமாக இருந்தது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டினாக்கா சாம்பல் புதன் சொல்லிட்டு ஒரு நாளை தெரிஞ்சுக்குவாங்களாம். அன்னியிலேருந்து 40 நாள் ஈஸ்டர் வரைக்கும் அந்த காரியத்தை கடைபிடிப்பாங்களாம். இது எப்படி எதனாலும் கேட்டினாக்கா இப்போ சகோதர சனத்தை மாதிரி கண்டினியூ தான் இது. இந்த இளைவனை காலத்தில் வந்து பசியை தூண்டக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது
இப்போ வந்து வசதியானவங்க ஒரு நாகரிகமானவங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த உணவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். அடிக்கடி பசி எடுத்துனதுனால சில சைடிஷ் உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிட்டுக்கும்போது, குறிப்பாக பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்க சகோதரர், இந்த கொழுப்பான பன்றி இருக்குல்ல, பன்றி இறைச்சி ரொம்ப கொழுப்பாக இருக்குல்ல, அதை கூட அவங்க உட்கொள்வாங்களாம். அதை உட்கொள்ளும் போது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா உடல் ஆரோக்கியம் என்ன போவோம், கெட்டு போடும் இல்லையா. அதை கணக்கு பண்ணி ஒரு 40 நாள் இது அந்த ஒரு பிரமாணமாக எடுத்துக்கிட்டு அது இருக்கும்போது அவங்களுக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்குதான், மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்குது. அதே சமயத்தில் எந்த ஒரு வியாதியும் இதனால் பாதிக்கப்படாத விஷயத்தை அவங்க கடைப்பிடிச்சாங்க. ஆனாலும் கூட இது மட்டும்தானா? இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுயத்தை வெறுக்கணும், மாமிசத்தை வெறுக்கணும். அப்போ தம்முடனே இடுக்கமான வழியில் சேர்றாங்கள்ல பரிசுத்தவான்கள், அவங்களுக்காக தான் இந்த உபவாசமே வந்து ரொம்ப பொதுவாக எடுத்துக்கொள்ளப்படுறது. ஏன்னு கேட்டால் தங்களை அனைத்துமே நம்ம முழுமையாக என்ன பண்ணுறோம், தேவனுக்காக என்னத்தை இழக்கிறோம், நம்ம நேரம் காலம் எல்லாத்தையுமே இழக்கிறோமா. அந்த மாதிரி ஒரு இடுக்கமான சூழ்நிலை எல்லாத்தையும் நம்ம ஒடுக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து உலகம் மாமிசம் பிசாசுக்கு உண்டான சிந்தனை எதுவுமே நம்ம வந்து டைம் நேரங்களும் ஒதுக்கிறதில்ல. எல்லாமே பார்த்தோன்னா தேவனுக்கு உண்டான உணர்வு மட்டும்தான், உணர வேண்டிய சிந்தனை மட்டும்தான் நமக்குள்ள. அப்போ எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம், சரீர முதல்ல நம்ம ஒடுக்கிறோம், சிந்தனை கொண்டு பார்வை கொண்டு எல்லாத்தையுமே நம்ம ஒடுக்கிற ஒரு விஷயத்தை தான் தேவனுக்குள்ளே நம்ம கட்டுக்கோடாக கொண்டு வரோம். அப்போ உணவு விஷயத்திலும் நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடாக தான் இருக்குன்றதை பார்க்குறோம். அப்போ இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் சாத்தியமாகணும்னு பார்த்தோன்னாக்கா, அப்போ இதை ஒரு ஞானப்போக்காக நம்ம எடுத்துக்கணுமா. எப்படியே ஒரு ஞானமாக எல்லா விஷயத்துலையும் இப்போ பரிசுத்தங்கள் எப்படி இருக்கணும், ஒரு ஞானமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம போய் ஒரு விஷயத்தை சின்னதாக தொடங்க போனால் என்ன ஆகும், பெரிய பிரச்சனைகள் போய் மாட்டிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஞானப்போக்காக இந்த விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணுமா. கடைப்பிடிக்கும் போது தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆரோக்கியம், ஒரு சிந்தையை தெளிவும், ஒரு தெளிந்த புத்திகளாக இருக்கிறதுக்கு நம்ம உதவுது. அப்போ ஏன் எப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இந்த ஒரு வாய்ப்பு அழைக்கப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் அழைக்கப்பட்டிருக்கோம்ல, யாருங்க, நாம தான். நமக்கு தான் அந்த ஒரு உபவாசமானது இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுதுன்னு பார்க்குறோம். அப்போ இது சரீரங்களாலும் சரி தான், ஆவியினாலும் சரியா தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உணரக்கூடிய ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் இந்த விஷயம் பொருந்துது. ஏன்னா இது தன்னைத்தானவே பரிந்துரைக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ யாருன்னா சொல்லுவாங்களா, சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோக்குன்னு முடியாது இல்லையா. அப்போ தன்னைத்தானே நம்ம பரிந்துரைக்கூடிய விஷயமா இருக்குதுன்னு பார்க்குறோம். இது அதிகம் வந்து இந்த ஒரு விஷயத்தை மதித்துணக்கூடிய ராஜாத்தி ராஜாவாகவும் கர்த்தாவே கர்த்தராகவும் ஊழியத்தில் நம்மிடம் உள்ளதை அதிகபட்ச அளவில் பயன்படுத்தி கொள்ளுற அளவுக்கு முன் இல்லாதபடி நம்ம எப்போதும் பார்த்தோன்னாக்கா நம்மை தகுதியாக்கணுமா. ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் 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 மேல் மேலும் நம்ம வந்து வளர்த்துக்கினே இருக்குமா, தேவனுடைய காரியத்தில் வளர்த்துக்கினே இருக்குமான்றது தான் இந்த விஷயத்துக்கு கூறப்படுது. தேங்க்யூ பிரதர். சரி, இந்த ஒரு உபவாசத்திற்கு கர்த்தர் யாரை அழைக்கிறார் அப்படின்றதுக்கு சகோதரர் நிறைய பாயிண்ட் என்ன பண்ணார், ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா இந்த உபவாசத்திற்கு தேவன் யாரை தான் முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் இந்த ஒரு இடுக்கமான வாசல் வழியாக என்னது உட்பிரவேசிக்க அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவதற்காக தன்னைத்தான் வெறுத்துனது வராங்களோ, அவங்களால மட்டும்தான் இந்த உபவாசத்தை என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும். அவங்கள தான் வந்து பார்க்கும்போது இந்த உபவாசத்தை என்ன பண்ணுறாரு, செய்ய சொல்கிறார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எத்தனை எதிரிகள் இருக்கிறான்னு பார்க்கும்போது, உலகம், மாம்சம், சாத்தான், இந்த ஒரு 3 எதிரிகளையும் வந்து பார்க்கும்போது அவங்க மேற்கொள்ளணும்னா இந்த ஒரு மாம்ச இச்சைகள் இல்லைங்களா, அந்த மாம்சத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு காரியத்தை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணால் தான் அவங்களால இந்த 3 விஷயத்தை, இந்த 3 எதிரிகள் என்ன பண்ண முடியும், அவங்களால ஜெயிக்க முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார் இல்லையா, என்னை பின்பற்ற வரக்கூடியவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் முன்மாதிரி. நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து பார்க்கும்போது எல்லா நீதியும் என்ன பண்ணி ஆகணும், நிறைவேற்றணும். ஒருத்தவங்க எதுக்காவது ஒரு விஷயத்தில் வந்து அடாக்ட் ஆகிட்டாங்க, அடிமையாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களால தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா, தேவனுடைய நீதி என்னது, ஏதோ ஒரு விலகணும், ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த வீக்னஸில் வந்து சாத்தான் என்ன பண்ணுவான், கட்டாயம் அட்டாக் பண்ணுவான் இல்லைங்களா. அப்படின்னா அதை மேற்கொள்ளணும், முதல்ல அதை மேற்கொள்ளணும்னு அவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னிடத்தில் என்ன ஒரு பலகீனம் இருக்குதுன்றத முதல்ல அவங்களுக்கு என்னது தெரியணும். அதை முதல்ல தான் ஜெயிக்கணுன்றதை அவங்க என்ன பண்ணணும், விரும்பணும். அப்படி விரும்புகிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு உபவாசத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க மேற்கொள்ளுவாங்க இல்லைங்களா.
அப்போ அதை தான் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த உபவாசத்தை வந்து எல்லாரும் கிடையாது, அவருடைய அடிச்சுவற்றை எல்லாரும் என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ யாருக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா, யாரெல்லாம் இந்த இடுக்கமான வாசல் வழியாய் வரேன் அப்படின்றது தேவனோடு அந்த ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறாங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுறாரு அவர் இந்த ஒரு உபவாசம் இருக்கும்படி அழைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உபவாசத்துக்கு கர்த்தர் யாரை அழைக்கிறார் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு உபவாசமாக என்னது காணப்படுது. எது? இந்த ஒரு சுயத்தை அடக்குதல்ன்றதே ஒரு மிகப்பெரிய உபவாசமாக காணப்படுது. அப்படின்னு இந்த உபவாசத்துக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் யாரை நம்ம சொல்ல முடியும்? சகோதரர் ஃபெலிக்ஸ். தேங்க்யூ பிரதர். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்கார் சகோதரர். ஸோ நமக்கு இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்முடைய புது சிருஷ்டிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா யாரை தான் முதல்ல நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு சீஷர்களையும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லும்போது முன் உதாரணமாக நம்ம வைத்துக்கொள்வோம். ஸோ அப்படியாக பார்க்கும்போது அவங்க உயர்ந்த ஒரு விஷயமாக எதை கடைப்பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த உபவாசத்தை கடைப்பிடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு உயர்ந்த காரியமாக நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படின்னா 1 கொரிந்தியர் 7:29 வசனத்தில் படிக்கும்போது இனி வரும் காலம் என்னவாக இருக்குதுன்னு சொல்லும்போது குறைவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் சீசன், அதுவும் நம்ம ரொம்ப பாதாங்கங்களுக்கு நிறைவாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப காலம் குறைவாக இருக்குது அப்படின்னா அது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லைஃப் டைம் பார்க்கும்போது ஒரு ஸ்மால் சீசன் தான், கொஞ்ச நாள் தான். ஸோ அந்த நாளில் நம்ம பேப்டிசம் எடுத்து எவ்வளோ நாள் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் தான் தேவனுக்காக என்ன பண்ண முடியும், ஊழியம் செய்ய முடியும், அதுக்குள்ளாக நம்ம கடந்து போக முடியும், தேவனுக்காக பிரியமாக வாழ முடியும். அந்த கொஞ்ச நாள் தான். ஸோ அந்த கொஞ்ச நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது சில வருஷமாக கூட இருக்கலாம், நம்மளோட லைஃப் டைம் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இடத்துல ஒரு சொற்ப காலம் தான் இருக்குது. அந்த வாய்ப்பானது பார்க்கும்போது தேவனுக்கு அந்த ஊழியம் செய்கிற வாய்ப்பானது கொஞ்சம் டைம் தான். அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது என்ன ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம கொண்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது நிறைவேற்ற ஒரு விஷயம். யார் ஜெயம் கொள்கிறா, யார் ஜெயத்தை என்ன பண்ணுறாங்க, அது ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ண போகுது, சீக்கிரத்தில் தேவனால் என்ன பண்ண போகுது, வெளியரங்கமாக தெரிவிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம எதற்காக நோக்கி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக, ஜெயம் கொள்கிறவர்களாக. அப்படி ஜெயம் கொள்ளாதவர்களாக அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டம் ஏற்படும் அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டிருக்கோம் இல்லையா. அப்படின்னு டைம் நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வசனங்கள் நம்ம படிக்கும்போது பவுல் அப்போஸ்தலர் நம்மளை விலக்கி காண்பிப்பார். என்ன அப்படின்னு சொல்லும்போது மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போகணும் அப்படின்னா நமக்கு சரி அப்படி நடந்துக்கலாமா அப்படி. ஸோ நம்மளுடைய ஜென்ரல் விஷயம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சில கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா மனைவி இருக்கிறவங்க மனைவி இல்லாதவர்கள்னால் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப என்ன பண்ணுங்க, போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, மைண்டை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்றது தான். எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எப்படின்னா கவலை இல்லாமல் இருங்க, கவலை தேவையில்லை உங்களுக்கு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாம் யார் பார்த்துக்கொள்கிறா அப்படின்னு சொல்லும்போது தேவன் நடத்தி வராரு. நமக்கு அந்த மனைவி அந்த புரிந்து கொள்ளுதல். அப்போ அடுத்த வசனம் படிச்சிடலாம். இனி வரும் காலம் குறைவானதபடியால் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷப்படாதவர்கள் போலவும், அப்போ கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும் அப்படின்னு இருக்குது. ஸோ சந்தோஷப்படுறனாலும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்குள்ளே போயிடாதீங்க, நியூட்ரலாக இருங்க. அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா கவலைப்படாதீங்க, பாரமாக நீங்களே என்ன பண்ணாதீங்க, ஆக்கிக்காதீங்க. அப்படின்னா கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும் அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடு எப்படி வேணும் என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்மளுக்கு வயிறுக்கு தேவையானது என்ன பண்ணலாம், சாப்பிட்டுட்டு நிறைவானது இருக்குதுன்னு நினைக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடணும்னு நினைக்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாக என்ன பண்ணணும், ஏன்னா வாய்க்கு என்ன கேட்குது, ருசியானது தான் கேட்குது இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த சூழ்நிலையும் என்ன அப்படின்னு சொல்லும்போது இது உபவாசம் அப்படின்னா அந்த டேஸ்டியான ஃபுட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஏன்னா காலம் குறைவாக இருக்குது. எதற்காக நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபுட்டுக்காகவே கவலைப்படுறாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இல்லை ஒரு காஸ்ட்லியான ஒரு சாப்பாடு தான் நம்ம சாப்பிடுவோம். எக்ஸாம்பிள் ஒரு நட்ஸு ஃப்ரூட்ஸ் அப்படி சாப்பிட்றோன்னா பாரத்தை தூக்கி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம தலைமையில் வச்சுக்கிறோம் எப்படி அப்படி சொல்லும்போது அதற்காக என்ன பண்ணுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்காக காசு வேணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அதற்காக முற்படுறது. ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்,
நம்ம செயல்பாடுகள் அதை நோக்கி என்ன பண்ணும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம இல்லாதபடிக்கு, ஸோ அப்போ இன்னொரு விஷயம் பார்க்கும்போது அடுத்த வேளை ஃபுட்டு அது எல்லாருக்குமே இருக்குது குறைவா இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன ஃபுட்டு நம்மளுக்கு தேவை அப்படின்றத முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். எப்படி முன்னாடியே யோசிச்சிடும் இல்லையா? இந்த ஃபுட்டு தான் என்ன பண்ணும் எனக்கு வேணும், ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறது சொல்கிறது அப்படின்னு எதை குறித்து தான் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபுட்டு. அப்போ அந்த ஒரு ஃபுட்டு அப்படின்றத நம்ம முக்கியத்துவமாக மனதில் வச்சுக்காலாமல் நம்ம ஜென்ரலாக அது கேரக்டராக என்ன பண்ணுவோம் வச்சுக்குவோம். அப்படின்னா சாப்பிட வேணான்னு சொல்லலை, அந்த சாப்பாடை என்ன பண்ணும் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்படின்னா இல்லாதவர்கள் போலவும் வாழ்ந்திருக்கிறாரா அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் எப்படி நிரூபிச்சிருக்கிறாரு சொல்லும்போது அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணுது ஒரு உபவாசமாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம காணலாம். எப்படி பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது எல்லாவற்றையும் எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது உரிமையாளர் அப்படி தான் இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அவர் எப்படி வாழ்ந்திருக்காரு சொல்லும்போது அவர் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு அதை உறுதிப்படுத்தணும். ஸோ அதை நோக்கி தான் என்ன பண்ணுதுன்னு சொல்லும்போது அவருடைய பயணமே இருந்தது. அவர் வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது எதுவுமே என்ன பண்ணல ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக என்ன பண்ணல மைண்டில் வச்சுக்கல. இதெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படி சொல்லும்போது அவருடைய மைண்டில் வச்சு அந்த வசனங்கள் என்ன பண்ணுறாரு. அப்போ கொல்லுகிறவர் கொல்லாதவர்கள் போலவும் அப்படின்னா அவர் எப்படி வாழ்ந்திருக்காருன்னா அவரோட வாழ்க்கையை உபவாசமாகவே அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றது பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லுவோம். நம்ம பவுல் அப்போஸ்தலரே என்ன பண்ணுவோம் அப்படி சொல்லும்போது அதில் மேற்கொள் வைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். சரி, இப்போ இந்த ஒரு உபவாசத்திற்கு வந்து பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் யாரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல்ன்றத பிரதர் ரொம்ப அருமையாக சொன்னார். அடுத்தது அவர் எதெல்லாம் வந்து பார்ப்பார் ஒரு மிகப்பெரிய என்னது அவரை குறித்து நம்ம படிக்கும்போது அவர் ஒரு ஹிஸ்ட்ரியே போடுவார் இல்லையா? கமாலியனுடைய பாதத்தில் என்னது படித்தவன், ரோமன் சிட்டிசன் இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய லைஃப் ஸ்டைலே என்னது வேறு. ஆனாலும் வந்து பார்க்கும்போது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக தனக்கு எதெல்லாம் லாபமாக இருந்துச்சோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார் அவர் நஷ்டமும் குப்பையுமான்ட்டு என்ன பண்ணிட்டார் தள்ளிட்டார். அதுக்காக எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது வெறுத்து முழுமையாக அவருடைய லைஃபே எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி உபவாசம்தான் இல்லைங்களா? எப்போ அவர் வந்து அந்த ஒரு உபவாசத்தை ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா? எப்போ ஸ்டார்ட் பண்ணார்? அனனியா வந்து அவருக்கு என்ன பண்ணுறாரு பேப்டிசம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த சிறை சேதம் பண்ணப்படுற வரைக்கும் இல்லைங்களா அந்த ஒரு உபவாசத்தை என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக என்ன பண்ணுறாரு ஃபாலோ பண்ணுறாரு. ஏன்னா ஒரு இடத்த சொல்ல எனக்கு தாழ்ந்திருக்கும் தெரியும் வாழ்ந்திருக்கும் தெரியும், ஆனால் எதுவுமே எனக்கு என்னென்னா தகுதியாக நான் ஒன்றத்துக்கு என்ன பண்ண மாட்டேன்னா அடிமை என்ன பண்ண மாட்டேன் ஆக மாட்டேன். அப்போ அந்த ஒரு உபவாசத்தை வந்து பார்க்கும்போது கரெக்டாக ஏன்னா அவர் வந்து தேவன் அவருக்காக அந்த அழைத்த அந்த அழைப்பை சரியாக என்ன பண்ணார் புரிந்து கொண்டார். இலக்கு இதுதான்ட்டு என்ன பண்ணிட்டார் அதை எப்படியாச்சும் என்ன பண்ணணும் அடையணும். அப்போ அதை அடையிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அதனால தான் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட சொல்லுவார். இப்போது ஓட்டப்பந்தயத்தில் என்னது ஓடக்கூடியவர்கள் அதேமாதிரி அவங்க எல்லாவற்றிலையும் எப்படி இருப்பாங்கன்னா இச்சை அடக்கமாக என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அதேமாரி வந்து பார்க்கும்போது சொல்கிறது மட்டும் கிடையாது பவுல் ஒரு விஷயத்தை பேசுகிறது மட்டும் கிடையாது, ஆனால் லைஃபாகவே என்ன பண்ணார் தெரியுமா வாழ்ந்து காட்டின ஒரு மனுஷன். அதுதான் வந்து பார்க்கும்போது அவர் சூப்பர் எக்ஸாம்பிள். யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லிஸ்ட்டே போடுவார். ஊழியத்தின் நிமித்தம் நான் குளிரிலும் நிர்வாணத்திலும் இல்லைங்களா எத்தனை மாரி கண் விழிப்பிலும் இல்லைங்களா தாகத்திலும் பசியிலும் நிர்வாணத்திலும் இப்படிலாம் நான் இருந்தேன்றார். அப்போ என்னென்னா அப்போ கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்க்கும்போது அவ்வளோ பாடுகள் என்னது அந்த பாடுகள் எல்லாமே எப்படி பார்க்குறேன்னா அந்த ஒரு உபவாசம் சுயத்தை என்ன பண்ணுறாரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இந்த கிறிஸ்துவோட அர்ப்பணிப்பு செய்திருக்கிறாங்க இல்லையா உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறாங்க இல்லையா? இப்போது அவங்க வந்து புரிந்து கொள்ளும் வண்ணமாக இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு விளக்கம் கொடுப்பார். அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். அந்த எக்ஸாம்பிள் வந்து யாரை வைத்து அந்த ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறாருன்றதை குறித்து சகோதரர் எஸ் செல்வம் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். தேங்க்யூ பிரதர். அதாவது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து யாரை குறித்து சொல்கிறாருன்னா ஒரு ரோமர் அந்த போர் சேவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அதாவது பார்த்திங்கன்னா தேவனுடைய அந்த ஊழியத்திலும் நம்ம எல்லாம் சுயத்தை கட்டுப்படுத்திருந்தால் உபவாசம் சொல்லி பார்த்து கொண்டு வரோம் உண்மைதான். ஆனால்
அந்த ஒரு தேவனுடைய ஊழியத்திலும் அவருடைய பலியிலும் முழுமையாக பலி செலுத்தி அந்த முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த சுயத்தை வெறுக்கிறது தான் உண்மையான உபவாசம்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுன்னு வரோம். இதை தான் வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து ஒரு போர் சேவனுக்கு ஒப்பிட்டு ஒரு உதாரணமாக பேசுகிறார். ஆனால் ஒரு போர் சேவகன் ஒரு நாட்டுக்கு போரிடும்போது அவர் எப்படி இருக்கணும்? ஒரு உண்மைத்தன்மை உள்ளவராக இருக்கணும். அந்த நாட்டுக்காக ரொம்ப ஒரு அக்கறை கொண்டவராக இருக்கணும் இல்லைங்களா? பூமிக்குரிய கவலை, ஆசாபாசங்கள் இதெல்லாம் அந்த ஒரு போர் சேவனுக்கு இருக்கக்கூடாது. அவர் வந்து உண்மையாக அந்த நாட்டுக்காக தியாகம் செய்யணும், அந்த நாட்டுக்காக அவர் பாடுபடணும். ஆனால் அவ்வளோ செய்தால் தான் உண்மையுள்ள அந்த நாட்டுக்காக பாடுபடுற ஒரு போர் சேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக நமக்கு செய்ய வல்லவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு போர் சேவனாக தீங்கு அனுபவின்னு சொல்கிறார். அப்போ வந்து அதில் நம்ம உண்மையாக இருக்க பார்த்து தான் இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் நம்மளுக்கு கொடுக்குறார். அப்போ அந்த ஒரு போர் சேவகன் மாயமாலமான ஒரு வாழ்க்கை, அங்கே வந்து ஒரு நாட்டுக்காக பற்றின ஒரு உண்மையுள்ள போர் சேவனாக இருக்கணும். அங்கே வந்து நான் போர் சேவகரான், நான் வந்து நாட்டுக்காக பாடுபடுறேன்னு சொல்லிட்டு பூமிக்குரிய கவலைகள், எண்ணங்கள் அவர்களுக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதேமாரி இந்த ஒரு போர் சேவகன் இல்லைங்களா, அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த வண்ணமாக தான் அவருக்கு வந்து அந்த உண்மையுள்ள இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ தான் அவங்களுக்கு வந்து நம்ம தேவன் வந்து அந்த நாட்டு அதிகாரி எப்படி அவருக்கு வந்து போர் சேவனுக்கு உண்மை உள்ளவராக இருந்து இருக்கிறாரோ, ஒரு பரிசை வெல்றாரோ, அதேமாரி நம்மளும் கூட அந்த தேவனுக்காக ஒரு உண்மை உள்ளவராக ஒரு வாழ்க்கை நம்ம முழுமையாக சுயத்தை வெறுத்தோம்னா தேவன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பரிசை கொடுக்குறார் இல்லைங்களா? அதான் நம்ம ஒரு வசனம் கூட, ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளவரன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று அந்த பரிசை நம்மளுக்கு கொடுக்குறார். ஆனால் நம்ம உண்மையாக உள்ளவராக ஒரு போர் சேவனாக இருப்பது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரோமரை குறித்து இதான் உண்மையான ஒரு உபவாசமாக இதான் சொல்கிறத நம்ம பார்க்கணும். தேங்க்யூ பிரதர். நமக்கு பவுலே வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய என்னது ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் சகோதரர் சொன்ன வண்ணமாக பார்க்கும்போது ஒரு போர் சேவகன் என்ன பண்ணுறாரு, கொண்டுன்னு வர்றார் இல்லைங்களா? ஏன் போர் சேவகன் இங்கே கொண்டுன்னு வர்றார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு போர் சேவகன் வந்து பார்க்கும்போது நாட்டுக்காக தன்னை என்னது தத்தம் செய்து விட்டால் அந்த போர் சேவகனுடைய கடமை என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து எதை பற்றிலாம் அவருக்கு கவலை இருக்காது தெரியுங்களா? பாருங்கள், நாட்டை காக்கிறதுக்காக வந்துட்டு வீட்டை பற்றிலாம் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்பட. வீட்டில் வந்து ஒய்ஃப் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்குது இல்லைங்களா? அப்போ இதை பற்றிலாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த போர் சேவகன் என்னது பாருங்கள், அவருக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் என்ன இருக்கும். என்ன குறிக்கோள்னு சொல்கிறாருன்னா, நாட்டை என்ன பண்ணணும், ஆமாம் கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா அந்த ஒரு என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா, வாக்குறுதி. இன்னி கூட 2 சகோதரர்கள் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆமாம் தேவன் எங்களுக்கு அவருடைய திட்டத்தில் வைத்திருக்கிற பங்கை நாங்கள் என்ன பண்ணுவோம், நிறைவேற்றி முடிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா எழுதி என்ன பண்ணுறாங்க, கொடுத்துட்டாங்க. அப்போ எழுதி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக அவர் என்ன பண்ணுவார், போராடணும், சண்டை செய்யணும் இல்லைங்களா? சண்டை வரும்போது எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்க்கும்போது, ஐயோ எனக்கு பயமாக இருக்குதுன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, ஓடி வந்துடக்கூடாது. அப்போ சண்டை செய்யணுன்னா அவர் என்ன பண்ணணும், ஒரு போர் சேவகன். அது கூட நமக்கு நிறையா தெரியும். என்னென்னா, அந்த ஒரு சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு ரோமன் போர் வீரன் என்ன பண்ணுறாரு, பார்த்து அவங்க தலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தலை, ஆமாம் மார்க்கவசம் இல்லைங்களா, கச்சை, அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்து இந்த மாதிரி தான் வந்து பார்க்கும்போது நானும் ஒரு போர் சேவகன் அப்படின்னா என்கிட்ட இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸெல்லாம் என்னது இருக்குதா, நானும் எதுக்குள்ளே இருக்கிறேன்னா நானும் ஒரு யுத்த காலத்துக்குள்ளே தான் என்ன பண்ணுறேன் இருக்கிறேன். அப்போ யுத்த காலத்தில் இருக்கிறவங்க ட்ரெஸ் இல்லாமல், அந்த போர் வீரனுக்குரிய ட்ரெஸ் இல்லாமல் போய் யுத்தத்தில் இருந்தாங்கன்னா யார் அட்டாக் பண்ணிவிடுவாங்க, எதிரி அட்டாக் பண்ணிவிடுவாங்க. அப்படின்னா அந்த யுத்த காலத்திற்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் யார் போட்டிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு போர் சேவகன் என்ன பண்ணியிருக்கணும், போட்டிருக்கணும். அதேமாரி கிறிஸ்துவின் போர் சேவகர் அப்படின்னா தீங்கு அனுபவிக்கணும்னா அதுக்குரிய ட்ரெஸ்ஸு அவங்ககிட்ட என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்றது அந்த ஒரு போர் சேவகனை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு என்ன பண்ணுறாரு
நமக்கு வந்து புரிந்து கொள்ளணுமாக அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். சரி, இப்போ நம்ம அடுத்த சுற்றுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். இப்போது இந்த மாதிரி உபவாசத்தை குறித்து என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்படி பார்த்து கொண்டு வரும்போது என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேவனுடைய ராஜ்யம் இருக்குது இல்லையா, அதில் வந்து 1,44,000 பேர் தான் வந்து பார்க்கும்போது ஜெயங்கொண்டவர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க, நிற்க போகிறாங்க இல்லையா? அப்படின்னா அந்த ராஜ்யத்தில் வந்து இந்த மாதிரி உபவாசம் இருக்கிறவங்க மட்டும்தான் பங்கு பெறுவார்களா? அதை குறித்து நம்முடைய சகோதரர் செல்வம் கே அவர்கள் பகிர்ந்து கொள்வார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரர் கேட்ட கேள்வி, ராஜ்யத்தில் யார் போவாங்க அப்படின்னும்போது இந்த உபவாசம் இருக்கிறவர்கள் மாத்திரமா அப்படின்னா இது நியாயமாக இருக்குங்க அப்படின்னு கேட்டால் எப்படி தோணுதுங்க? நியாயமற்ற விதத்தில் இருக்குது. அப்போ உபவாசம் இருக்கலைன்னா நாங்கள் ராஜ்யத்துக்கு போக முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். இப்போ பெயர் சபையெல்லாம் நம்ம தெரியும், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டா எங்கே போயிடலாம், பரலோகம் போயிடலாம். அப்போ அவங்கெல்லாம் கேள்விப்பட்டால் அது எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு புது சிருஷ்டி தேவனுடைய பிள்ளை அது எப்படி பார்க்குறோம் அப்படின்னும் போது யார் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்னு சொல்லும்போது சகோதரர் இங்கே சொல்கிறாங்க, அந்த உபவாசம் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் எங்கே போக முடியுங்களா, ராஜ்யத்தை சுதந்திரிச்சிக்க முடியும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க தான் யார் அப்படின்னா அந்த ஜெயங்கொண்டவர்கள், அந்த ஜெயங்கொண்ட வகுப்பார் 1,44,000 பேர். சகோதரர் சொன்ன அந்த வசனம் முன்னுமே பார்த்துட்டாங்க. நான் ஜெயங்கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் விட்டு இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் வீட்டிருப்பான். அப்போது யார் ஜெயம் கொள்கிறாங்களோ அவங்க தான் எங்கே சுதந்திரிக்க முடியுங்களா, ராஜ்யத்தை. அப்போ ஜெயம்னும் போது என்னென்னா ஒரு வெற்றி. அப்போ அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு போர் புரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, போராடினா தான் அவங்க என்ன பண்ண முடியுங்க, ஜெயம் கொள்ள முடியும். அப்போ அது என்ன போர் அப்படின்னா இந்த சுயத்தினை வெறுத்தல், சுய கட்டுப்பாடு, சுயத்தினை பலி செலுத்துதல், இந்த உபவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் ஒருத்தவங்க சரியாக பண்ணி முடிச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த ஜெயங்கொண்ட வகுப்பார். இவங்களுக்காக தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க தான் என்ன பண்ண முடியுங்களா, ராஜ்யத்தை சுதந்திரிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் இவங்களை ஜெயங்கொண்ட வகுப்பார் அப்படின்னு சொல்கிறோன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களுடைய சுய சித்தத்தை முற்றிலும் என்ன பண்ணுவாங்க விட்டுட்டு தேவனுடைய திட்டம், அவருடைய சித்தம் அதை மட்டுமே என்ன பண்ணுவாங்க, அதிகமாக அதை குறித்து சிந்திக்கிறது, செயல்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. அக்கிரமத்தை அதிகமாக வெறுப்பாங்க, நீதியை அதிகமாக விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. தங்களுடைய செயலில் வந்துட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக காட்டுறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. சுருக்கமாக தங்களுடைய அந்த ஒரு குணலட்சண நிலைப்பாட்டை கொண்டு வரத்துக்காக அதிகமாக இவங்க என்ன பண்ணுவாங்களாம், போராடக்கூடியவர்கள். அப்படி சுயத்தை அடக்கி கட்டுப்பாடோடு இருந்து இந்த உபவாசம் இருந்து போராடினவங்க தான் யாருன்னா ஜெயங்கொண்ட வகுப்பார்னு சொல்கிறோம். ரெண்டாவது, இவங்களை ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க, ஏன் தேவன் இப்படி உபவாசம் இருக்கிறவங்கள தான் அந்த ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவங்களாக மாற்றுறாங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து உடன் சுதந்திரராக ராஜ்யத்தில் என்ன பண்ண போகிறாங்க, ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்டு யாரோட ஒப்புரவாக்க போகிறாங்கன்னா தேவனோட. அப்போது தேவன் உலகத்துக்கு முன்னாடி அவருடைய நீதி, இரக்கம், அன்பை இதை வந்துட்டு காட்ட போகிறதுக்கு இவங்க தான் யார் அப்படின்னா உத்தரவாதிகள். அதாவது இவங்க தான் வந்துட்டு யாருன்னா அந்த ஒரு அவங்களுக்கு ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கப்பட்டவரும் போது இவங்க தான் அவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ரோல் மாடல் மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து ஜெயம் கொண்டவங்க தான் எங்கே போக முடியும்னா இந்த ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை இதை அவங்க செய்யலை, இந்த ஒரு சுய கட்டுப்பாடு, இந்த ஒரு சுயத்தினை பலி செலுத்தாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எங்கே போக முடியாது அப்படின்னா ராஜ்யத்தை சுதந்திரிச்சிக்க முடியாது. இது எங்கே அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகத்தில். நாளைக்கு ராஜ்யத்துலையுமே ஒட்டுமொத்த மனுக்குலமே என்ன பண்ண போகிறாங்க, உயிர்த்தெழுந்து வந்தாலுமே அவங்களுக்கும் இதே ஒரு ப்ராசஸ் தான். அவங்களும் என்ன பண்ணணும்னா தங்களை சுயத்தை பலி செலுத்தணும், சுய கட்டுப்பாடு, இந்த ஒரு உபவாசம் இதெல்லாம் இருந்து தான் தங்களுடைய குணலட்சணத்தை, அதாவது அவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்திருப்பாங்கன்னா இந்த ஒரு சுய கட்டுப்பாடுன்னு இருந்திருக்காது. அதிகமாக இச்சிக்கப்படுறவங்களா, நல்லா சாப்பிட்றவங்களா கூட இருந்திருக்கலாம். அவங்களோட குணலட்சணம் மொத்தமாக எப்படி இருக்குன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரிச்சிக்கணுன்னா அவங்களும் என்ன தான் செய்யணுங்க, இந்த ஒரு சுய கட்டுப்பாடை கடைபிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதை அவங்க காட்டலை, இந்த ஒரு பரிபூரணத்தை அவங்க காட்டலை அப்படின்னா அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. அதுவும் அந்த பரிபூரணம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அந்த பரிபூரணம் இல்லை, அதை காட்டிலும் இவங்க என்ன பண்ணணுமா அதிகமாக பரிபூரணத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த சுவிசேஷ யுகத்துலேயும் சரி ராஜ்யத்துலேயும் சரி அங்கேயுமே ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்னா இந்த ஒரு பரிபூரண தன்மையை காட்டணும், தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு குணலட்சணம். அப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ண முடியும்னா அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்னு போய் பார்க்குறோம்.
ரெண்டாவது, இந்த ஒரு இடுக்கமான பாதை அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ முன்னமே பார்த்துட்டோம் யார் தான் இந்த ஒரு உபவாசத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா, இந்த ஒரு இடுக்கமான பாதையில் செல்லக்கூடியவங்க. அப்போ நமக்கு தெரியும் இந்த ஒரு ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுன்னு. அப்போது பாடுகள் அதிகமாக இருக்கும், நம்மளை வந்துட்டு உபத்திரவங்கள் நிறைய இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா கடந்து தான் போக முடியும். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒரு உபவாசத்தை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஜெயங்கொண்ட வகுப்பாராக நம்ம மாறலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது ஒரு விஷயம், இது எல்லாமே நம்ம பண்ணினாலுமே, இந்த உபவாசம் இருந்து சுயத்தை கட்டுப்படுத்தி சுயத்தை பலி செலுத்தி எல்லாமே பண்ணினாலுமே தெய்வீக உதவி இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ளே நம்மளால் போக முடியாது. அப்போ தெய்வீக உதவி அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு தான் அந்த தெய்வீக உதவி கிடைக்கும்னா, யார் கிறிஸ்துவினுடைய ஈடுபலியை விசுவாசித்து அவருடைய அந்த புண்ணியத்தில் அவருக்காக அந்த ஒரு பலியின் ஜீவித்தில் உடன்படிக்கை பண்ணி தேவனோடு அந்த ஒப்புரவாகிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா தேவனுடைய அந்த உதவி பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்ம இந்த ஒரு ராஜ்யத்துக்கு தகுதியாக முடியும். அப்போது உபவாசம் இருப்பவர்கள் மாத்திரம்தான் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியுமா அப்படின்னா அது என்னன்றதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இது வரைக்கும் உபவாசத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். அப்போ அந்த ஒரு சுயத்தினை பலி செலுத்துதல், சுய கட்டுப்பாடு, உபவாசம் இதெல்லாம் இருந்து நம்மளை ஒடுக்கி தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு குணலட்சணத்தை காமிச்சு ஜெயங்கொண்டவர்களாக மாறும்பொழுது நமக்கு அங்கே அந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ளே வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர். சரி, இப்போ ஜெயங்கொண்டவர்கள் யார் அப்படின்னா இந்த மாதிரி உபவாசம் இருந்தவர்களா அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னா நம்ம என்ன புரிந்து கொள்ளக்கூடாது தெரியுமா? அப்படின்னா உபவாசம் இருக்க சொல்லி தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு, கட்டாயப்படுத்துகிற மாதிரி மறைமுகமாக சொல்கிற மாதிரியே இருக்குதே அப்படின்ற நம்ம என்ன பண்ணுறது யோசிக்கக்கூடாது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னிலும் தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு என்னது பாத்திரன் அல்ல, இல்லைங்களா? ஒரு இடத்துல கூட இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இதோ உன்னுடைய சகோதரர்கள் தாயார்லாம் உன்னை தேடி நின்னது வந்திருக்கிறாங்கன்னும் போது யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர், இல்லைங்களா? அப்போ பவுல் கூட இந்த ஒரு வசனத்தை கோட் பண்ண என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட என்ன பண்ணலாம், ஆளுகை செய்யலாம். அப்படின்னா அந்த ஆளுகை செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும்போது குரு எப்படியோ அப்படியே யார், ஏன்னா வசனம் சொல்லுது குருக்கு மேற்பட்ட சீசன்லாம் என்னது கிடையாது. நூதன சீசனெல்லாம் யாரும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, இல்லைங்களா? குரு எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் யார் இருக்கணும், சீசன், இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை உண்மையாக என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம படிக்கிறோம், இப்போ ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் என்னது அவரை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்களுடைய வாயில் வந்து பார்க்கும்போது என்ன இல்லையா, கபடு கிடையாது, எதுவுமே என்னது இல்லை. அப்படின்னா இதெல்லாம் எப்படி அவங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது குருவை பார்த்து என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கற்றுக்கொண்டார்கள். அதுக்காக வந்து அந்த தியாகத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தியாகம் செய்கிறாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா மனப்பூர்வமாக. எதையும் வந்து பார்க்கும்போது இதில் என்னென்னா இந்த உபவாசன்றது எப்படி இங்கே பிரதர் சொல்கிறான்னு பார்க்கும்போது சகோதரர் ஷேர் பண்ண விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. உபவாசன்றது கட்டாயத்தின் அடிப்படையில் என்ன பண்ணலவங்க செய்யலை, அன்பின் அடிப்படையில், இல்லைங்களா? அப்போ அவர் மேலே இருக்கிற அன்பின் மித்தம் தன்னிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாங்க, தியாகம் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா பலி செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த பலி செலுத்துகிற ஒரு விஷயத்தை தான் சுயத்தை என்ன பண்ணுறது, அடக்குதல், சுயத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். அதை தான் இங்கே சகோதரன் என்ன சொல்கிறேன்னா உபவாசம். அதுதான் என்னது உபவாசம். நீ சாப்பிடாமல் இருந்து, இல்லைங்களா, இருக்கிறத பற்றி அங்கே பேசலை. ஏன்னா அது சாப்பிடாமல் நீ இருக்கிறதுனால, அதுக்காக நீ எடுக்கிற ரிஸ்க்கிறதுனால என்ன நன்மை உனக்குள்ள என்னது. அதனால் சொல்கிறாரு கிறிஸ்துவனுடைய சாயல் தங்களுக்குள்ள என்னது உருவாவதற்காக, கிறிஸ்துவனுடைய குணலட்சணம் தங்களுக்குள்ள வளருவதற்காக அந்த ஒரு உபவாசத்தை அவங்க என்ன பண்ணுவாங்களாம், செய்வாங்க. அதுதான் ஒரே விஷயம் என்னென்னா கர்ப்ப வேதனை என்னது, இப்போது அழுகுகிற நீங்கள் பாக்கியவான்கள். உலகம் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது சந்தோஷப்படும், இல்லைங்களா? உலகம் இப்படிலாம் இருக்குதே, அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்படியே நம்ம இப்போ அவங்கள பார்த்து இது பண்ணோம்னா அவங்க ஒரு நாள் என்ன பண்ண போகிறாங்க, அழ போகிறாங்க. யாரை பார்த்து,
ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை தேவன் வச்சுருக்கிறாரு, அதுக்காக இப்படிப்பட்ட குரூப்பு உழைச்சிருக்கிறாங்க, தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, இது நமக்கு என்ன பண்ணல, தெரியாமல் போயிடுச்சேன்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு நாள் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அந்த நாட்களில் யார் சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுமா, இப்போ யாரெல்லாம் அதற்காக பிரயாசப்படுறாங்களோ இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். அப்படின்போது நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டினுக்காக நம்ம கடந்து செல்லலாம். அப்போ என்ன பார்க்கும்போது இவங்க தான் வந்து பார்க்கும்போது அந்த ராஜ்யத்தில் என்னது பங்கு பெறுவாங்கன்றதை பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபவாசத்தை பற்றி பொதுவான உபவாசத்தின் முக்கிய நோக்கம் இதை பற்றி சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ பிரதர். ஸோ இதில் முக்கிய நோக்கம், உபவாசத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டோட்டலாக கன்சல்டேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உபவாசத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. ஸோ அதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில மனம் திரும்ப, அதாவது 2 காரியங்கள் நம்ம குறித்து அதில் பார்க்கலாம். உபவாசம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னா தாவீது இருந்திருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் சங்கீதம் 35:13 வசனத்தில் பார்க்கும்போது, நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஆத்மா வாடும்படி உபவாசித்தேன். அப்படின்னா ஒரு பாவம் செய்திருக்கிறாரு, அந்த பாவத்தினுடைய ஒரு விஷயத்தை அவர் நெஞ்சறிந்து என்ன பண்ணுறாருன்னா வருந்துறாரு. ஸோ அதற்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் உபவாசித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பாவத்தினுடைய ஒரு விஷயத்தை முழு ஃபீலிங்ஸ், ஹார்ட்ஃபுல் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது உபவாசித்து அந்த ஒரு அதற்குள்ளாக நம்ம கடந்து போகணும் அப்படின்றது அந்த ஃபீலிங்ஸ் இருக்கணும். அப்படின்னா அந்த உபவாசம் வந்து தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்து பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸோ நம்ம பிதாவாகிய தேவனிடத்தில் நெருங்கி சேர்வதற்காக விருப்பப்படி, அதாவது அவருடைய வாஞ்சையினால் என்ன பண்ணுறேன்னா அவர் ஒப்பு கொடுத்த நாள் முதலாக என்ன பண்ணுறேன்னு சொல்லும்போது தேவனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அறிந்து கொள்ளும்படியாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை உபவாசம் இருந்து என்ன அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய அந்த அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக அந்த வாஞ்சையினால் என்ன பண்ணுறேன்னா அவர் நெருக்கமாக ஐக்கியத்தை உருவாக்கி கொள்வதற்காக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களை பார்க்குறோம். அதே மாதிரி பார்க்கும்போது தானியேலை குறித்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் அறிந்து கொள்வதற்காக என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வெளிப்பாடு, எக்ஸாம்பிள் அவருடைய ஒரு தரிசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்படியாக பார்க்கும்போது அந்த தரிசனத்தினுடைய வெளிப்பாடு அவருக்கு என்ன பண்ணல, சரியாக கிடைக்கல. அப்போ அதில் உபவாசம் இருந்து தேவனிடத்தில் ப்ரேயர் பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லும்போது தேவனிடத்துலேருந்து வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் என்ன பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள், ஒரு பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு முக்கியமான ஒரு ஃபீலிங்ஸு, தேவனிடத்தில் நெருங்கி சேருவதற்கான ஒரு காரியங்கள், மேலுமாக தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்முடைய பங்கு எங்கே இருக்குது, நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்றத தேவனிடத்தில் தெரிந்து கொள்வதற்காக அந்த உபவாசம் இருந்து என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது அந்த ஒரு தெரிந்து கொண்ட விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ அடுத்தது பார்க்கும்போது சுயத்தை வெறுத்தல் அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது ஒரு வல்லமை தேவைப்படுது. என்ன அப்படி சொல்லும்போது தேவனிடத்திலேருந்து அந்த ஒரு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இங்கே ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு காரியம் பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் மூலமா ஒரு சில ஊழியங்கள் செய்யும்போது என்ன பண்ண முடியும்னா அப்போஸ்தலர்களுடைய அந்த ஒரு அந்த பிசாசை விரட்ட முடியல. அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த பிசாசை விரட்ட முடியாத காரியத்தில் உபவாசம் இருந்து பிசாசை விரட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். பிசாசை விரட்டக்கூடிய அந்த ஒரு வல்லமை எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லும்போது உபவாசம் இருந்து அந்த ஒரு காரியங்களை பிசாசை திறத்தக்கூடிய காரியங்கள். அப்படின்னா நமக்குள்ளே வரக்கூடிய எதிர்ப்பை பார்க்கும்போது சாத்தான் நமக்கு ஒரு எதிராளியாக இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம அதை எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும்போது சாத்தானுடைய அநேக விஷயங்கள் நம்மளை எதிர்கொண்டு இருக்கும். அந்த டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அந்த உபவாசம் அப்படின்னு என்னென்னா அந்த சுயத்தை வெறுக்கக்கூடிய ஒரு காரியங்கள். நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம அடையும் போது என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபுல்ஃபில் ஆகிடுவோம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த உபவாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சுயத்தை வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அடுத்த ஒரு காரியமாக பார்க்கும்போது நம்ம பவுல் அப்போஸ்தலர் தெரிந்து கொள்ள ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது பர்னபாவை சபையின் பிரதிநிதியாக நியமிக்க ஒரு விஷயம் பார்க்கும்போது நியமிக்கிறதுக்கு ஒரு காரியம். சரி, எக்ஸாம்பிள் நம்ம எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய காரியங்களை பார்க்கும்போது இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரதிநிதியாக தேவனுடைய பிரதிநிதியாக நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எல்லாரும் சூஸ் பண்ணக்கூடிய காரியங்களிலும் அந்த உபவாசம் தேவைப்படுதுன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு செலெக்ஷனுக்காக என்ன பண்ணுச்சு, அவங்க உபவாசம் இருந்து ஜெபித்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லும்போது அந்த தெரிந்து கொள்ளுதல் எங்களுக்கு சரியாக வெளிப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா
அங்கே உபவாசித்து அவங்க என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் தான் நாமளும் அந்த உபவாசத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது அந்த ஒரு உபவாசம் வந்து அந்த சுயத்தை வெறுத்து நம்மளோட காரியங்கள் எல்லாமே சுயமான காரியங்கள் எல்லாத்தையும் வெறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதை சரியாக என்ன பண்ண முடியும், தேவனிடத்திலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். இப்போ உபவாசத்தினுடைய முக்கிய நோக்கம் எதுக்கெல்லாம் உபவாசம் இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு பிரதர் நிறைய உதாரணம் கொடுத்தால். தானியேல் அவர் வந்து 21 நாட்கள் என்ன பண்ணார், புசியாமல் இருந்தாரா? அப்போ 21 நாட்கள் அவர் சாப்பிடாம இருந்தார் அப்படிங்கிறது 20 நாளுக்கு ருசியான பதார்த்தங்கள் ஒன்றையும் அவர் என்ன பண்ணல, சாப்பிடலை இல்லைங்களா? அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் தேவனிடத்துலேருந்து சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவர் வந்து நல்ல ஒரு ருசிகரமான சாப்பாடு, நல்ல ஸ்ட்ரென்த்தான சாப்பாடு இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட 40 நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, இரவும் பகலும் 40. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதான் தேவனிடத்துலேருந்து என்னது அவருக்கு அநேக கைடன்ஸ், ஆலோசனைகள் இல்லைங்களா தேவைப்பட்டது. அதேமாரி தாவீதை குறித்து பிரதர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சில விதமான அசுத்தாவிகள் புறப்படுவதற்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த உபவாசத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இது வந்து தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கணுமான்னா கட்டாயம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பவுல் தாவீது சொல்கிறார், நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்படின்னா துணிகரமான பாவங்களுக்கு என்னை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் வந்து பார்க்கும்போது பழைய மனுஷன், பழைய மாம்சம் என்ன பண்ணுது, மாம்சத்தின் கிரியைகள், மாம்சம் ஆவிக்கு விரோதமாக என்ன பண்ணும், போராடுது இல்லையா? அதெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல சொல்லுவார், மனுஷனுக்குள்ளே போகிறது மனுஷனை என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாது. மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் ஒன்று. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே எவ்வளோ பிசாசுகள் இருக்குதுன்றதை பற்றி ஒரு லிஸ்ட்டை என்ன பண்ணுவார், போடுறாரு இல்லையா? அப்போ இதெல்லாம் இல்லைன்ட்டு யாரும் என்ன பண்ண முடியாது. பாருங்கள், இப்போ தேவன் விரும்புகிற அந்த ஆவியின் கனிகள் ஒருத்தவங்களுக்குள்ளே உருவாகணும் அப்படின்னா அதை வளர்த்து கொள்வதற்கு அவங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க இல்லைங்களா? நீங்கள் உபவாசம் இருக்கலாம் இல்லைங்களா, கண்ணீர் விட்டு எப்படியாவது தேவன் விரும்புகிற அந்த குணலட்சணத்தை அவங்களுக்குள்ள என்னது வளர்த்து கொள்வதற்கு, பரிசுத்தவானாக நீதிமானாக மாறுவதற்கு அவங்க வந்து எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் ரொம்ப முக்கியம். நோக்கம் வந்து பார்க்கும்போது சரியாக என்னது இருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து, தானியேல் இவங்கெல்லாம் சரியான ஒரு நோக்கத்தோடு அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, செய்திருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளும் அப்படி என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்றத குறித்து இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நமது கர்த்தர் பரிந்திருக்கும் உபவாசம் யாருக்கு, அது எப்படிப்பட்டது, அதை குறித்து சகோதரர் பூபாலன். உபவாசம் வந்து எல்லாமே இருக்கிறாங்க, உலகத்துலையும் உபவாசம் இருக்கிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்களுக்கு எந்த மாதிரி உபவாசத்தை கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நாமெல்லாம் யாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்த சீஷர்கள் தானே. நம்ம இப்போ அவர் தான் நமக்கு ரோல் மாடல், அவர் பின்பற்ற தான் வந்திருக்கோம் இல்லைங்களா? அப்போ நம்முடைய சீஷராக இருப்பவர்களுக்கு வரவிருக்கும் அவருடைய ராஜ்யத்தில், எங்கங்க அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய யார் உடன் சுதந்திரம், யார் நம்ம தானே. உடன் சுதந்திரம் இருப்பவர்களுக்கு அவருடன் சிங்காசனத்தில் யார் உட்கார போகிறாங்க, நாம் தான் உட்கார போகிறோம் இல்லைங்களா? அமரப்போகிற அவர்களுக்கு மட்டும்தான் ராஜ்யத்தை கொடுக்க பிதாவினர் எப்படி இருக்காருங்க, பிரியமாக இருக்கிறாரு. அப்போ நம்ம யாருங்க, சிறுமந்தை. இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கு, நம்ம ஒரு சிறு கூட்டமாக தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? எவ்வளோ டிமாமினேஷன் உலகத்தில் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கா? நம்மளை காட்டிலும் அவங்க உபவாசம் அதிகமாக எடுக்கிறாங்க, புரியுதுங்களா? ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு வாய்ப்பை தான் தேவன் நமக்கு ஒரு சிறு கூட்டமாக ஏற்படுத்தி கொடுக்குறான்னு பார்த்துருக்கோம். அப்போ இதில் அவசியமானது எதுனா, கர்த்தர் அறிவித்த அவசியமானதுன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடன் சொல்லுது. அப்போ ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயமா இது? இப்போ நம்ம மாமிசத்தில் பலவிதமான பாடுகள், உபத்திரங்கள், சோதனை இருக்குது. இது எல்லாம் ஒரே நாளில் நம்மளால் வந்து கரெக்ஷன் பண்ணிட முடியுமா? முடியாது இல்லைங்களா? ஒரு படிப்பு எடுத்தினாலே பல வருஷங்கள் ஆகுது. அப்போ நமக்குள்ளே இருக்க பலவீனத்தை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புதுசிஸ்டியாக ஏற்றுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே
தேவனுடைய அடிச்சோட ஃபாலோ பண்ண தான் நமக்குள்ள இருக்கிற பலவீனத்தை நம்ம சரி பண்ண முடியும். அப்போ யார் நமக்கு ரோல் மாடல்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். புரியுதுங்களா? அப்போ அவர் எப்படி நான் சொல்ல வரேன்னா, நான் எப்படியெல்லாம் இருந்தாக்கா நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். புரியுதா? இப்போ ஸ்கூலுக்கே போகலன்னு வச்சுக்கான், நம்ம எப்படி படிக்க முடியும்? ஒரு 100 ரூபாய் கடையில் கொடுத்துட்டு எப்படி நம்ம வந்து ஒரு கணக்கு சொல்லிட்டோன்னா, தப்பாக சொல்லிட்டா என்ன பண்ண முடியும்? 10 ரூபா வாங்கிட்டு மீதி கொடுக்காம விட்டாலும் என்ன பண்ணுவோம்? 50 ரூபா கொடுத்தா என்ன பண்ண முடியும்? அப்போ நமக்கு யாருங்க ரோல் மாடல்? ஸ்கூல் யார்? வாத்தியார் யார்? எல்லாமே பார்த்தோன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ என்ன சொல்லலாம், முழுமையாக நமக்குள்ள சுயாதீனத்தை வெறுக்கணும். அதில் தன்னலமான சிந்தனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் அர்ப்பணிக்கணும். அப்போ என்னில் என் பிதாவின் சித்தம் நிறைவேற என்னுடைய சித்தத்தின் முழுமையாக எப்படி கைவிட்டாரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்போ அவர் பண்பற்ற நாம் எப்படி இருக்கணுங்க? நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்குது. நமக்கு விருப்பம் இல்லாமல் என்ன இருக்குதா? ஒவ்வொரு நாளும் நிறைய விருப்பங்கள் ரோடு மேலே வந்துன்னு தான் இருக்குது. இப்போது ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் விருப்பமாக இருக்குது, ஒரு செல்ஃபோனை பார்த்தாலும் ஒரு விருப்பமாக இருக்குது, ஒரு பைக்கை பார்த்தாலும் விருப்பமாக இருக்குது, சாதா ஒரு ஹேர்பின் பார்த்தா கூட விருப்பமாக இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் நம்மளால் வந்து சடனாக கட்டுப்படுத்த முடியுதா? முடியல. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் அதில் பார்வை போயிட்டு நல்லா இருக்குது சொல்லிட்டு தான் ஐயோ நம்ம வந்து இச்சை இது நம்ம கட்டுப்படுத்தணும்னு வருது. ஏன்னா நம்ம எதுக்குள்ளே இருக்கோம்? வீழ்ந்து போன மாமிசத்தில் இருக்கிறதுனால இந்த சிந்தையெல்லாம் நமக்கு வரதான் செய்யும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்ய நான் வந்தேன்றார். அப்போ அவருக்கு ரோல் மாடல் அப்பா இருக்கார். அப்பாவுடைய சித்தத்தை செய்ய வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி, ஏன்னா அவர் பரிபூரணர், அவர் நம்ம கம்பேர் பண்ணலை, அவர் பரிபூரணர், செஞ்சு முடிச்சிட்டாரு. இருந்தாலும் நீங்கள் என் பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம சொல்கிறார். அவர் வந்து கட்டளையாவோ இல்லை அடிச்சோ ஒரு ஆர்டர் போடல, நம்மளுக்கு ஒரு அன்பாக என்னை பின்பற்றுவாங்க, நான் செஞ்ச கட்டளைலாம் பின்பற்றி வந்தால் நான் எப்படி வந்து எங்கள் அப்பாவுடைய சிங்காசனத்தை போய் நான் உட்காந்தனோ அதே போல் உங்களுக்கும் ஒரு சிங்காசனத்தை நான் வச்சுருக்கேன், என்னை பின்பற்ற வாங்கன்னு சொல்லிட்டு அன்பின் நிமித்தமாக தான் சொல்கிறாரு. எங்கன்னா கட்டளை போட்டு ஆர்டர் போடுறாரா, இதை செய்யாதீங்க போகாதீங்கன்னா அப்படி சொல்லலை. அப்போ கிறிஸ்து இயேசுல இந்த சிந்தையே உங்களிலே இருக்கணுமா? நமக்கு எப்படி இருக்கணுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணாரோ அந்த ஒரு சிந்தை நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம கடைப்பிடிக்க முடியும். இல்லை பாதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தையும் பாதி நம்மளுடைய சிந்தையும் ஒரு டைமும் சுயத்தை கட்டுப்படுத்தணும், பரவாயில்ல இன்றைக்கி விடு நாளைக்கு பார்த்துலாம்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி சாப்பிட்டு வாமிட் எடுத்துக்கின்னு நம்ம போக வேண்டிய ஊழிய கடமைகள் எல்லாமே மிஸ் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியுங்க? போக முடியாது. அப்போ எப்பயுமே என்ன சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் நமக்கு இருக்க கடவுள் சொல்கிறாரு. அப்போ நமக்குள்ள சிந்தை எப்படின்னா, யாதொருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது வீட்டையாவது நிலங்களையாவது தன் ஜீவனையாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சேஷனாக மாட்டான். இப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஆசை இருக்கா இல்லையா? ஒரு நல்லா வீடு கட்டணும், நல்லா கார் வாங்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லா ட்ரெஸ் போடணும், நல்லா ஜுவல்ஸில் வாங்கணும். இப்போ வாங்க முடியாது, ஏன்னா ரேட்டு ஏறி போச்சு. புரியுதுங்களா? அப்போ இப்படி உண்டான சிந்தை நமக்குள்ளே இருக்கா இல்லைங்களா? இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணலாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ கூட நம்ம சப்ஜெக்டில் பார்த்தோம், எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, பல கோடி மில்லியன் கணக்கில் சேர்த்து வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் எங்கே இருக்குங்க? ஒரு இடத்துல புதைச்சி வச்சுறாங்க. அதுனா கொஞ்ச நாள் ஆச்சோம்னா துரு பிடிச்சி போயிடும். இப்போ அதுவே அந்த துருவே வந்து அவங்கள அழிச்சிடும். அவங்க எடுத்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. எவ்வளோ சாப்பிட்ருவாங்க? மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 100 ரூபா ஒரு வேலை செலவு பண்ணோன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபா தான் செலவு பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அவங்க செலவு பண்ண முடியாது. அப்போ அந்த பணம் ஆசை எல்லாமே என்ன பண்ணால் அழிஞ்சு போயிடும். அப்போ நமக்குள்ளே இருக்க சிந்தை எப்படி இருக்குன்னா, புது சிஷ்டி நலனுக்காக ஊழியத்தில் பணம் சேவை புரிந்துட டெய்லி நம்ம வந்து எதையாவது மேற்கொண்டு நம்ம வந்து நமக்குள்ளே இருக்க பலவீனத்தை வந்து மேற்கொண்டு போயிட்டே இருக்கணும். ஒரு சிந்தை வரணும். நல்லது கெட்டதமான மாமிச இச்சைகளிலிருந்து சுபாவத்திலிருந்தும் கட்டளையிடப்பட்ட வார்த்தைகள், நம்ம தேவன் ஒவ்வொரு வார்த்தை நம்ம டெய்லி நம்ம நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணி தான் இருக்காரு. பண்ணுறாரா இல்லைங்களா? பண்ணி தான் இருக்காரு. கேட்குறமா இல்லைங்களா? அப்போ கேட்கும்போது நமக்குள்ளே இருக்க விஷயத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணினே இருக்குன்னு தான் சொல்ல வர்றாரு. அப்போ அந்த வார்த்தையில் வந்து கேட்கும்போது தான் நமக்கு ஒரு மாற்றம் வருதா இல்லைங்களா? மாற்றம் வருதா இல்லைங்களா? வரலையா? வருது இல்லைங்களா? மாற்றம் வருதா இல்லைங்களா? வருது. நாம் முன்னே இருந்ததை விட இப்போ நிறைய அப்டேட் ஆகிருக்கோம் இல்லைங்களா? ஒரு சிலத்து சாப்பாட்டை வெறுக்கிறோம், ட்ரெஸ்ஸை வெறுக்கிறோம், சில நல்ல காரியங்கள் சொந்த காரியங்கள் வந்து நம்ம கம்பேர் பண்ணி வந்து தான் ஆகணும்,
நீங்கள் வந்தால் தான் முடியாது, எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூடுக இருக்கு சொல்கிறோமா சொல்லலையா? நம்ம நிறைய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம விரோதியாக ஆகிருக்கோம். அது நமக்கு தேவையில்லாது. ஏன்னா அவங்க நாளைக்கு வந்து நம்மளை பற்றி ஒரு நிருபமாக படிக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும், ஓ இந்த விஷயத்துக்காக தான் அவங்க ஓடிருக்காங்க பிறகு, நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கணும் உணர்வு அவங்களுக்குள்ளே வரும். அப்போ தன்னலமற்ற சுயாதீனத்திலையும் எல்லாத்துலேயும் நம்மளோட வெறுக்கக்கூடிய சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும். நம்ம சுயத்தையும் இருக்கணும், உலகத்தையும் இருக்கணும், மாமிசக்கூட சிந்தனை எல்லாவும் பார்வை எல்லாமே நம்ம வெறுக்கக்கூடிய சிந்தனை இருக்கணும். அப்போ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என்ன சொல்கிறாருங்க உபவாசம். அப்போ யாருக்கு அழைக்கப்பட்டிருக்கு? நமது கர்த்தர் பரிந்துரைக்கும் உபவாசம் யாருக்குங்க? யாருக்குங்க? கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள். யாருக்குங்க? நமக்காக தான் அறிக்கப்பட்டது. அப்போ இது எல்லாம் நம்ம வெறுத்தா மட்டும்தான் நமக்கு வச்சுருக்க மேலான ஒரு ராஜ்யத்தின் அழைப்பை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியுன்றதை பார்க்குறோம். அப்போ உபவாசம்ன்றது 40 நாள் பட்னியாக கிடந்தது, அன்னம் தண்ணி குடிக்காமல் பட்னியாக கிடந்தது உபவாசம் கிடையாதுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கின்றதை தேவனுக்கு வெளிப்படுத்திக்கின்ற. தேங்க்யூ பிரதர். சரி, உபவாசம், இந்த உபவாசம் யாருக்கு எப்படிப்பட்டது அப்படின்றத குறித்து பிரதர் தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறாரு, ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயந்தான், நான் சாந்தமும் அவள் என்னிடத்தில் வந்து என்ன பண்ணுங்க கற்றுக்கொள்கிற ஒரு காரியம்தான் அந்த ஒரு விஷயங்கள். இதில் வந்து நம்ம தெளிவாக இன்னொரு விஷயம், இந்த உபவாசம் இருக்கிறாங்க இல்லையா, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயக்காரர் பரிசெயர் சதிசெயர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, குறிப்பாக சதிசெயர் கிடையாது பரிசெயர், உபவாசம் இருக்கிறத வந்து மற்றவங்க தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, ஆமாம் முகவாடலாம் இருந்தாங்க. அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஓ நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்களான்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் உங்களுக்காக தான். அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க அதை பெருமையாக என்ன பண்ணணும். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் சுயத்தை வெறுத்துவதற்காக நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம், அவங்க தனிப்பட்ட லைஃப்பில் தனியாக நிறைய விஷயங்கள் தேவனுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், நிறைய காரியங்கள் செய்யலாம். என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, அதை சொல்லி மற்றவங்க தெரிஞ்சிக்கணும் இல்லைங்களா. அவங்க எப்படி ஒரு சிலருக்கெல்லாம் எப்படின்னா கேட்க மாட்டாங்களே, ஏதாவது என்னது கேட்டால் என்ன பண்ணிடலாம் சொல்லலாம் இல்லைங்களா. அப்போ நம்ம மற்றவங்க மேலே தாரை ஊதுவியாதேன்னு சொல்லுவார் இல்லைங்களா. அந்த மாதிரி என்னென்னா நாம் சுயத்தை வெறுக்கிற விஷயம் யாருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், அது மற்றவங்களுக்கெல்லாம் என்னது. ஏன்னா வந்து தேவனுக்காக உண்மையாக இருக்கிறவங்கள வந்து உலகம் வந்து என்ன பண்ணாதுன்னா புகழாது, எப்படி தான் பார்க்கும், வித்தியாசமாக தான் என்னது பார்க்கும். அப்படின்னா நம்ம யாரால் மட்டும்தான் புகழப்படணும் அப்படின்போது கடைசியாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, அந்த தாளந்தை வாங்கினவங்க அது 5 தாளந்தை வாங்கினவங்க 10 சம்பாதிக்கிறாங்க, 2 வாங்கினவங்க. அப்போ அவங்கள பார்த்து உண்மையும் உத்தமம் இல்லை ஊழி, அப்படி நோக்கம் வந்து எப்படி இருக்கணும்னா கரெக்டாக என்னது இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். கடைசியாக வந்து பார்க்கும்போது என்ன ஒரு கொஸ்டின்னா, உபவாசம் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட உபவாசத்தை தேவன் என்ன பண்ணுறாரு அங்கீகரிக்கிறாரு, வேதம் இதை அங்கீகரிக்கிறதா அப்படிலாம் குறித்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். கடைசியாக இப்போ சீஷர்கள் வந்து பார்க்கும்போது மணவாளன் இல்லாத போது என்ன பண்ணுவாங்க, உபவாசிப்பார்கள். அப்படின்னா உபவாசிச்சாங்களா? சீஷர்கள் மணவாளன் இல்லாத போது என்ன பண்ணுவாங்க, உபவாசிப்பார்கள். அப்படின்னா உபவாசிச்சாங்களான்னு கேட்குறேன். அப்போஸ்தலனாகிய பவுல்லாம் உபவாசம் இருந்தாரா? இருந்தார். அப்படின்னா இப்போ மணவாளன் திரும்பி வரும்போது உபவாசத்திற்கு என்ன நடக்கும், இதை குறித்து சகோதரர் செல்வம். எஸ், தேங்க்யூ பிரதர். பிரதர் கேள்வி கேட்டுக்கிறாங்க, சீஷர்கள் மணவாளன் இல்லாத போது உபவாசிப்பார்கள் என்று கேள்வி கேட்டுக்கிறாங்க. அப்போனா உபவாசி இருக்கிறாங்க, இது எப்போ உபவாசிக்கிறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் படிச்சிருக்கிறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த முதலாம் வருகையில் வந்து கூட அவரோடு சீஷர்கள் இருந்தபோது யோவானுடைய சீஷர் வந்து கேட்டுக்கிறாங்க, உங்களுடைய நாங்கள் வந்து உபவாசம் இருக்கிறோமே, உங்களுடைய சீஷர்கள் உபவாசம் இருக்கலன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஆனால் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு, மணவாளன் இருக்கும்போது அவங்க உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் மணவாளன் கிட்ட இருக்கிறாரு, அவங்க வந்து எல்லாம் சத்தியமும் போஷிக்கிறாரு, கொடுக்குறாரு, அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ வந்து அவங்க உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதே 18 நூற்றாண்டு காலமாக இப்போ பிரதர் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க இல்லைங்களா, மணவாளன் இல்லாத போது உபவாசிக்கிறாங்க. அப்போ இந்த 18 நூற்றாண்டு காலத்தில் இடைப்பட்ட காலம், அப்போ வந்து முதலாவது வரைக்கும் 2வது வரைக்கும் இடைப்பட்ட காலம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சபைகள் நிறையா அந்த வந்து ஒரு உபதத்திற்குள்ளே போயிருக்கு இல்லைங்களா.
அந்த காலத்தில் தான் உபவாசம் வந்து மணவாளன் இல்லாத டைமில் இவங்க வந்து சீஷர்கள் வந்து அப்போ வந்து உபவாசம் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து என்ன மாதிரி உபவாசம் இருந்துடுறாங்கன்னா, மணவாளன் இல்லாத போது எப்படி இருப்பாங்க இல்லைங்களா? மணவாளன் இருந்து மனமகிழ்ச்சியாக ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பாங்க இல்லைங்களா? மணவாளன் கூட இருக்க தொட்டு. ஆனால் வந்து இல்லாத டைமில் அவங்களுக்கு ஒரு உபத்திரவ காலமாக இருந்திருக்கு. அந்த டைமில் வந்து சீஷர்களும் உபவாசம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் மணவாளன் வந்திருக்கிறப்ப அவங்க உபவாசம் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம். ஏன்னா கேட்டிங்கன்னா, அவர் மணவாளன் வந்த உடனே அவர் என்னத்தை கொண்டு வராரு? நல்ல ஒரு விருந்தை வந்து கொண்டு வராரு. நல்ல ஒரு விருந்துனா என்ன? சத்தியம் இல்லைங்களா? அவருடைய போதனை இல்லைங்களா? விருந்தை கொண்டு வராரு. ஆனால் கொண்டு வந்த அந்த விருந்தை வந்து கொண்டு வந்த உடனே இவங்களுக்கு என்ன, சீஷர்களுக்கு அந்த ஒரு உபவாசம் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் வந்து அந்த விருந்து வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இவங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறார்னு இல்லைங்களா, கொடுக்குறாரு. ஆனால் அந்த விருந்து எப்படியாப்பட்டான ஒரு விருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில், அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உபத்திரங்கள் இருந்து இல்லைங்களா, அப்பையும் சீஷர்கள் வந்து உபவாசம் இருந்தாங்க. ஆனால் வந்து மணவாளன் வந்து பிறகு அந்த உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று, இது ஏன்னு கேட்டால் நம்மளுக்கும் பொருந்தும். சீஷராக அழைக்கப்பட்டிருக்கிற நம்மளுக்கும் பொருந்தும். ஆனால் உபவாசத்தை என்ன மாதிரி ஒரு உபவாசம்னா, அவருடைய சத்தியத்தை அவருடைய போதனையை நம்மளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த விருந்தை வந்து நம்மளுக்கு கொடுக்குறார். அதை நம்மளோடு வந்து விருந்து எப்படி கொடுக்குறார்? நம்மளோடு போஜனம் பண்ணுறார் இல்லைங்களா? இப்போ கூட நம்ம வந்து ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, வெளிப்படுத்தின விசேஷத்தில், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனோட போஜனம் பண்ணுவேன்னு சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ வந்து அவருடைய சத்தத்தை கேட்டு திறந்தா அவரோட போஜனம், நம்மளோட போஜனம் பண்ணுறவராக இருக்கிறார். அப்போ வந்து நம்மளுக்கு இப்போ வந்து போஜனம் கொடுக்குறார், அந்த புத்துணர்ச்சி கொடுக்குறார். அந்த போஜனத்தை, அந்த விருந்தை வந்து இப்போ நம்மளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். எப்படி நம்மளுக்கு விருந்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்? பல ஊழியக்காரர் மூலமாக நம்மளுக்கு சத்தியத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்போ இப்போ இந்த ஊழியக்காரர் மூலமாக நமக்கு எப்படி சத்தியம் கிடைச்சு? ஊழியக்காரனா யாரை நம்ம பார்க்குறோம்? ஊழியக்காரன் நம்ம யாரை பார்க்குறோம் இல்லைங்களா? நம்மளுடைய பிரதரர் 7ஆம் தூதனை கூட சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ அந்த ஊழியக்காரர் மூலமாக நம்ம இன்றைக்கு சத்தியங்களை கொடுத்து பல விருந்துகள் இல்லைங்களா, விருந்துகள் நம்மளை கொடுத்து கொண்டு வருகிறார். நிறையா சத்தியங்கள் கிடைக்குது, நிறையா பாடங்களை நம்மளுக்கு கொடுத்து கொண்டு வருகிறது. இது எப்படி கொடுக்குறாருன்னா, அவருடைய வருகையில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரம் கொடுத்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்மளுக்கு அந்த பலமான ஒரு ஆகாரம் இல்லைங்களா, அந்த விருந்து நம்மளுக்கு இப்போ கொடுத்து கொண்டு வருகிறத பார்க்குறோம். இதான் வந்து அந்த உண்மையான ஒரு தெய்வீக ஒரு ஏற்பாட்டின் இந்த ஒரு உபவாசத்தை கொடுத்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணவாளன் நம்மளோடு இருந்து நம்மளோட பகிர்ந்து கொண்டு நம்மளோட இருக்கிறார் இல்லைங்களா, நம்ம சத்தியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்களா, இதான் வந்து அதுக்குடைய ஒரு அர்த்தம் நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ பிரதர். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது வந்துட்டார். இப்போ நம்ம வந்து உபவாசம் தொடர்ந்து இது இருக்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மாதிரி இங்கே வரும். இதில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா, முதல் வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் உள்ள என்னது ஒரு ஒற்றுமையை நம்ம என்னது பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் கால சபைக்கும் 7ஆம் கால சபைக்கும் ஒரு ஒற்றுமைகள் இருக்குதுன்றதை நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அப்போ 1ஆம் கால சபையிலையும் யார் இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2ஆம் வருகையிலும் யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் கால சபையிலையும் யார் இருக்கிறாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போ 1ஆம் கால சபையில் வந்து பார்க்கும்போது சீஷர்களோடு இருக்கும் பொழுது இப்போ 3 வருஷம் கூட இருந்தாங்க இல்லையா, அப்போ சீஷர்கள் உபவாசம் இருந்தாங்களா அப்படின்னா உபவாசம் என்ன பண்ணல, இல்லை. இயேசு கிறிஸ்துவோடே என்ன பண்ணாங்க, அவர் என்னென்ன சொல்கிறாங்களோ கேட்டு அதன்படி என்ன பண்ணாங்க, நடந்தாங்க. எந்த விதமான பாரத்தையோ கஷ்டத்தையோ தூக்கிலாம் அவங்க என்ன பண்ணல, தலையில் வச்சுக்கல, ஃப்ரீயாக இருந்தாங்க இல்லைங்களா. அப்போ என்ன ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாருன்னா, 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து என்னது வந்திருக்கும்போது இப்போது 1260 வருஷம் சத்தியம் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்மளோட இந்த 7ஆம் கால சபையோடு தான் யார் இருக்கிறா, இப்போது இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து, எப்படி 1ஆம் கால சபையில் வந்து சீஷர்களுக்கு 3 வருஷம் கூட இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணார், அவங்கள போஷித்தாரோ, நல்ல பலமான ஆகாரத்தெல்லாம் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்களோ, அதேமாரி இப்பயும் இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளோடு இருந்து என்ன பண்ணுறாருன்னா போஜனத்தினர். இதான் அதான் பிரதர் ஒரு வசனம் கோட் பண்ணார் இல்லை, இதோ வாசற்படி நின்று கதவை
தட்டுகிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு போஜனத்தை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். அப்படின்னா இந்த போஜனத்தை சாப்பிடக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும். கூட யார் இருக்கிறா? ஆமாம், இயேசு கிறிஸ்து இல்லைன்னா தான் அவங்க என்ன பண்ணணும். இப்போ எப்படி இருக்கிறான்னா கூடவே என்ன பண்ணுறாரு இருக்கும்போது, எப்படி 3.5 வருஷம் கூட இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்திருப்பாங்க 12 அப்போஸ்தலர்கள். ஆனால் போகிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ரொம்ப என்ன பண்ணாங்கன்னா வருத்தப்பட்டாங்க இல்லைங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து இப்போ கூட இருக்கும்போது இப்போது அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப எப்படி இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் இன்னும் நீங்கள் எப்படி இருந்துடக்கூடாதுன்றது பிரதர் அங்கே ஒரு வசனம் கோட் பண்ணோன்னா, இன்னும் வந்து பார்க்கும்போது காலத்தை பார்த்தால் நீங்கள் எப்படி இருக்கணும், போதகராக இருக்கணும். இன்னும் நீங்கள் வந்து பாலாகாரத்தை என்னது சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து காலத்தை கேட்ட சத்தியத்தை என்ன பண்ணுறாரு, அவருடைய பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. அப்போ அவரோடு கூட இருக்கிற மாதிரி பாருங்கள், இங்கே வந்து சகோதரர்கள் சப்ஜெக்ட் எடுக்கலாம், நிறைய விஷயங்கள் 7ஆம் தூதனுடைய சப்ஜெக்டுகள் என்ன பண்ணலாம், கொடுக்கப்படலாம். இது எல்லாமே யார் வந்து கொடுக்குறா அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் தான் என்னது. அப்போ எப்படி ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறாருன்னா, கிறிஸ்து கூடவே இருக்கும்போது 12 அப்போஸ்தலர்கள் எப்படி ஃபீல் பண்ணாங்களோ அதேமாரி 7ஆம் காலையில் இருக்கக்கூடிய பாதங்கங்களும் அந்த மாதிரி என்ன பண்ணணுமா, ஃபீல் பண்ணணும். ஒரு சத்தியம் வருது ஒரு கேட்குறோன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், ஃபீல் பண்ணி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கேற்ற ஒரு குணலட்சணத்தை என்னது காட்டணும். அதனால தான் கடைசியாக முடிக்கும்போது என்ன ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க என்பது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நம்மை நெருக்கி நிற்கிற பாவம் எல்லாத்தையும் என்னது தள்ளிட்டு விசுவாசத்தை தொடங்கின ஒரு முடிக்கிறோமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்னது பொறுமையோடு என்னது, பொறுமையோடுன்னா எல்லாரும் ஓடட்டும் நான் பின்னாலே என்னது இருக்கிறது இல்லை, அதுக்கேற்ற ஒரு கேரக்டர் குணலட்சணத்தை வளர்த்துன்னு நம்ம என்ன பண்ணணும், ஓடணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்துட்டாரா, ராஜ்யத்தில் வந்திருக்கிறாரு. அதை குறித்து ரொம்ப என்ன பண்ணுறோம் பேசுகிறோன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் முகத்தில் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சி காணப்படணும் இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு உண்மையான ஒரு உபவாசம்னா என்னன்றதை இன்றைக்கி நாள் என்ன பண்ணுறோம் நம்ம சிந்தித்தோம். இந்த நாளிலும் பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் சரி, அது ஏற்கனவே நம்ம பேசிக்கில் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம படிச்சிருக்கிறோம். அது ஏசாயா 58 தேவனுக்கு உகந்த உபவாசம். இது எல்லாமே என்னன்னு பார்க்கும்போது அவருடைய ஊழியம் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவர்கள் இப்படிப்பட்ட பசியாக இருக்கிறவனுக்கு தன்னுடைய ஆகாரத்தினது பகிர்ந்து கொடுக்கறது, துரத்தன்றவன் என்னது கூட்டி சேர்க்கறது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டிய ஊழியத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். புரியுதுங்களா. ஆமாம், சுவிசேஷம் சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது வந்து பார்க்கும்போது அதற்கான ஒரு விஷயங்களை ஒருத்தவங்க சுவிசேஷம் சொல்லி அப்படியே என்ன பண்ணுறதில்ல, விட்டுறது கிடையாது. அவங்களுக்கு நீதியின் வஸ்திரம் அவங்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்போ அதுக்கு தேவையான எல்லா விதமான ஆயத்தத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுக்காக என்னது ரிஸ்க் எடுக்கணும். மற்றவங்களுக்காக என்னென்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணுங்க சுமாருங்கள் இப்படிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி காரியங்கள் அவங்களுக்கு உன்னை போல் பிறனை நேசி. நீ எப்படி வந்து பார்க்கும்போது ராஜ்யத்தில் வந்து போய் சேரணும்னு நினைக்கிறியோ அதேமாரி அவங்களும் சேர்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் உதவிகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு என்ன பண்ணு சேருன்றது தான் அந்த ஒரு 58ஆம் எஸ்ஐயை படிக்கிறோம். சரி, இதோட நம்ம இந்த ஒரு பேனல் டிஸ்கஷன்லாம் பண்ணலாம், நிறைவு செய்யலாம்.